அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சாதிக். நான் செந்தூரன். இன்றைய இந்த போட்காஸ்ட் நிகழ்ச்சியிலே நாங்கள் நமக்கு அண்மையிலே வரவிருக்கின்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் 2024 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அது தொடர்பான சில கருத்துக்களை, சில நம்மளுடைய அபிப்பிராயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த 2024ஆம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தலானது பல விசேட அம்சங்களை கொண்டுள்ளது. விசேடமாக தமிழ் பேசும் மக்களுக்கு, தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இது ஒரு சிறப்பான தேர்தலாக அமைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. வேட்பாளர்களை பொறுத்தமட்டில் பல புதிய முகங்கள் காணப்பட்டாலும் நமக்கு மிக பரிச்சயமான 4 முகங்கள் தமிழ் மக்களின் காப்பாளர்களாக அடிக்கடி வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு வருகை தந்து, அதிசயமாக புதிதாக சிலர் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே கடும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை ஓரளவேனும் மீட்ட ரணில் அவர்களும் தேர்தலில் போட்டியிடுவது இன்னொரு குழப்பமான விடயமாக இருக்கிறது. மக்கள் நீண்ட காலமாக ஆதரித்து வந்த சஜித் அவர்கள் போட்டியிடுவது இன்னொரு குழப்பமான விடயமாக இருக்கிறது. தொடர் ஆட்சியாளர்களாய் வெறுத்து போயிருந்த சிங்கள மக்களின் அலை ஒன்று அன்ரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வீசும்போது தமிழ் மக்கள் பலரும் அதே போன்ற அலையிலே ஈடுபட்டு சில ஆதரவான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்குள் வடக்கிலே பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் உருவாக்கப்பட்டு பொது வேட்பாளராக அரியேந்திரன் அவர்கள் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். இவர்களுக்குரிய வாக்குகள் எவ்வாறு விழும், எவ்வாறு மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்பது தொடர்பாக சில கருத்துக்களை நாங்கள் இங்கே பயிரலாம் கொண்டிருக்கின்றேன். முதன்முறையாக யுத்தத்தினை நேரடியாக அனுபவிக்காத, நேரடியாக ஞாபகமற்ற, நேரடியான இன மோதல்கள் மற்றும் பல கசப்பான நிகழ்வுகளை ஞாபகம் வைத்திருக்காத, யுத்தம் முடியும் போது 3-4 வயதாக இருந்த இளைஞர்கள் இந்த முறை முதலாக வாக்களிக்கப் போகிறார்கள். அது பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தேர்தலிலே ஏற்படுத்தலாம். ஏனெனில் இன ரீதியான, மத ரீதியான சில கசப்பான கோஷங்களை எழுப்பி ஆட்சிக்கு வருபவர்களுக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன. இந்த இளைஞர்கள் சில வேளைகளில் தேசியவாதம், இனவாதத்துக்கு அப்பாற்பட்டு நாட்டின் அபிவிருத்தி, தங்களுடைய சொந்த நலன், தங்களுடைய கல்வி, தங்களுடைய பொருளாதாரம், தங்களுடைய நாடு என்ற ரீதியிலே சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தேர்தலிலே பல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன. இந்த இடத்திலேயே சாதிக்கு உங்களுடைய சில கருத்துக்களை இங்கு முன்வைக்கலாம். இலங்கை மக்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முதல் வந்த தேர்தல்களையும் பெரிய மாற்றங்களை நோக்கித்தான் மக்கள் ஒவ்வொரு முறையும் வாக்களித்ததை நாங்கள் கண்டிருக்கிறோம். நாங்கள் கணக்க காலங்களை பற்றி யோசிக்க தேவையில்லை. இப்போ கிட்டத்தில் மைத்ரிபால, முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களும் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதாக உறுதிமொழிகளை அளித்து ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டி அதிலும் எந்த நன்மைகளும் நாட்டுக்கு கிடைக்கவில்லை. அதே போன்று அதன் பின் வந்த கோத்தபாய ராஜபக்ச அவர்களும் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார் என்று பேரின மக்களால் கொண்டு வரப்பட்டாலும் கூட அவரது ஆட்சி காலத்திலும் நாடு அதால பாதாளத்துக்கு சென்றதே தவிர ஆனால் ஒரு பெரிய மாற்றங்கள் வரவில்லை. அதே போன்றுதான் இந்த முறையும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஓரிரு நாட்களில் நடக்க இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையில் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த விடயங்கள் நடைபெறுமா என்றொரு ஏக்கம் எல்லார் மனதிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் நாட்டிலே மிகவும் ஒரு விழுந்த பொருளாதாரம், மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நாடு தள்ளப்பட்டு மீண்டும் ஓரளவேனும் மீண்டு கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் என்று கூட இதை குறிப்பிடலாம். எங்களுக்கு உண்மையில் எவ்வாறு நாடு மீண்டு கொண்டிருக்கின்றது, உண்மையில் சரியான முறையில் மீண்டு கொண்டிருக்கின்றதா, அல்லது மேலும் மேலும் கடன்களை வாங்கி மக்களுக்கு வெறுமனை காட்டுவதற்காக நாடு முன்னேறி கொண்டிருப்பதாக காட்டுகின்றார்களா என்ற விடயங்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு தெரியாத புதிராகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம். உண்மையில் இந்த தேர்தலில் பின்னாவது இலங்கை நாட்டில் ஒரு சுபீட்சம் ஏற்பட வேண்டும் என்பதே இலங்கை மக்கள் அனைவரதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தேர்தல் விஞ்ஞாபனங்களை பொறுத்தமட்டிலே அண்மையில் ஒரு பிரதான வேட்பாளர், அதாவது சஜித் பிரேமதாசன் நினைக்கின்றேன், தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஒரு மகாநாயக்க தேரரிடம் கையளிக்கின்ற பொழுது அவர் ஒரு பகடியாக குறிப்பிடுகின்றார். இதில் பொய்யொன்றும் இல்லை, எம்மைக்கு பொறுமுனுவத்னேனே என்று சொல்லி சிரிக்கின்றார். இது எதை குறிப்பிடுகின்றது என்றால், கடந்த 76 வருடங்களாக தேர்தல் விஞ்ஞாபனங்கள் செய்யப்பட்டு தான் இருக்கின்றது. எந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களின் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் என்று இலங்கை இவ்வாறு இருக்காது.
எதுவுமே எந்த வசதிகளும் மற்ற பல்வேறுபட்ட நாடுகள் என்று முன்னேறி இருக்கின்றது. வியட்நாமிலிருந்து மிகவும் அதாவது தொழில்நுட்பம் வாய்ந்த பொருட்கள் இலங்கையில் இப்போது விற்பனைக்கு இருக்கின்றது என்றால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ஆனால் அதுதான் உண்மை. வியட்நாமிலே மெட்ரோ ரயில் ஓடுகின்ற நிலைமை இருக்கின்றது. ஆனால் எங்களை விட எவ்வளவோ பின்னுக்கு இருந்தவர்கள் முன்னோக்கி இருக்கின்றார்கள். இதையே நாங்கள் சொல்வது உங்களுக்கு ஒன்றும் புது அல்ல. எத்தனை பேர் சொல்லிவிட்டார்கள். நாங்களும் சொன்னால் நன்றாக இருக்காது. இருந்தாலும் இந்த இடத்தில் சொல்வது நன்று என்று நினைக்கின்றேன். நன்றி. இந்த இடத்திலே நாங்கள் முதலாவதாக எங்களுடைய பல வேட்பாளர்கள் இந்த இடத்திலே போட்டியிட்டாலும் 30-36 என்று சொல்கிறார்கள். நாங்கள் பிரதானமாக 4 வேட்பாளர்களை பற்றி கதைப்பது 39 வேட்பாளர்கள் கதைப்பது பொருத்தமாக இருக்கும். அதவற்றுடன் சேர்த்து எங்களுடைய பொது வேட்பாளர் தமிழர்கள் தரப்பிலே நிறுத்தப்படுகின்ற வடக்கு கிழக்கு தமிழர்களின் தரப்பிலே நிறுத்தப்படுகின்ற பொது வேட்பாளர் தொடர்பாகவும் நாங்கள் கதைக்க வேண்டியிருக்கோம். அப்போ இந்த இடத்திலே முதலாவதாக நாங்கள் எங்களுடைய சங்கு சின்னத்தில் சங்கே முழங்கு என்ற கோஷத்துடன் தமிழர் தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் ரீதியாக அரியநேந்திரன் அவர்கள் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். இது ஒரு புதியொரு கோட்பாடு. அதாவது நாங்கள் தமிழர்கள் தரப்பிலே அரியநேந்திரன் வெற்றி பெற மாட்டார் என்பது தெரியும். இருந்தாலும் உலகிற்கும் இலங்கை வாழ் பெரும்பான்மையின மக்களுக்கும் அனைத்து மக்களுக்குமே தமிழர்களின் எதிர்ப்பை அல்லது தமிழர்களின் அபிலாஷைகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு கருத்தை ஆணித்தரமாக தெரிவிப்பதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம் உருவாக்கப்பட்டதாக பல பேரும் கூறியிருந்தார்கள். அப்போ இதிலே அது தொடர்பான மேலதிக விளக்கங்களை sangemulangu.com என்ற அவர்களுடைய அலுவலக இணையதளத்திலே சில கேள்விகளும் பதில்களும் காணப்படுகின்றன. அப்போ அதிலே சில முக்கியமான கேள்விகள், தமிழ் பொது வேட்பாளர் தேர்தலில் வெல்வாரா என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். இல்லை, யாரோ ஒரு தென்னிலங்கை வேட்பாளர் தான் வெல்வார். தோற்பதற்காக ஒருவரை தேர்வில் நிறுத்த வேண்டுமா? அவர் ஜனாதிபதியாக வரமாட்டார் என்ற ஒரு விடயத்தில் தான் தோற்றார், மற்ற எல்லா விடயங்களிலும் வெல்வார். தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டுவதில் கட்சி கடந்து பிரதேசம் கடந்து சாதி கடந்து சமயம் கடந்து பால்நிலை அசமத்துவங்களை கடந்து தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டுவதற்கு தவிர வேறு வெற்றி மக்களுக்கு வேண்டுமா என்று. ஏன் தமிழ் பொது வேட்பாளர்கள்? தென்னிலங்கையில் உள்ள வேட்பாளர்கள் யாரை நம்ப முடியாதா என்றால் முடியாது. ஏனென்றால் கடந்த 15 ஆண்டுகளாக 3 ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் வாக்களித்ததால் தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைத்ததா? வாழ்வின் சகல விடயங்களிலும் ஊடுருவியிருக்கும் இனப்பாரபட்சம் நீங்கியுள்ளதா? நிலப்பறிப்பும் சிங்கள பௌத்தமயமாக்கலும் நிறுத்தப்பட்டதா என்று அவர்கள் அதுக்கு விடையளித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு கேள்வி அவர்களை கேட்டிருக்கார்கள். தமிழ் பொது வேட்பாளர்களை நிறுத்தும் பொழுது தென்னிலங்கையில் இனவாதத்தை தூண்டிவிடாதா? நீங்கள் கேட்பதை பார்த்தால் இனவாதம் இப்பொழுது பதுங்கிவிட்டது அல்லது நித்திரை கொள்கின்றது என்று கருத்து போல தெரிகிறதே. அப்படி என்றால் மயிலத்தமடுவில் மாதவளையில் மேய்ச்சல் திரையை ஆக்கிரமிப்பது யார்? குருந்தூர் மலையில் வடுக்குநாறை மலையில் கோவில்களை ஆக்கிரமிப்பது யார்? நடைமுறையில் சிங்கள இனம் தவிர்ந்த ஏனைய தேசிய இனங்களையும் மக்கள் குடும்பங்களையும் மட்டுமே பாதிக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை புதுப்பிக்க முற்படுவது யார்? நடந்தது இன அழிப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது யார்? பன்னாட்டு விசாரணையை ஏற்றுக்கொள்ள மறுப்பது யார்? இந்த கேள்விகளை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் தமிழ் மக்களை சங்கிற்கு மட்டுமே வாக்களியுங்கள் என்று சொல்லி இறுதியிலே முடித்திருக்கிறார்கள். இது அவர்களுடைய கருத்துக்கள். உண்மையிலே பொது வேட்பாளர் என்பது ஒரு 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 கருத்தை, அதாவது நாங்கள் ஆணித்தரமாக இந்த முடிவில் தான் இருக்கின்றோம், எங்களுக்கு தமிழ் தேசியம் வேண்டும் என்பதை ஆணித்தரமாக காட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றாக இருந்தால் அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான். இதில் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, கடந்த கோத்தபாய அரசாங்க தேர்தலிலும் கூட காத்தாங்குடியை பிரதிநிதித்துவப்படுத்தி முஸ்லீம் அமைச்சர் ஒருவராக இருந்தவர் இஸ்புல்லா அவர்கள் ஜனாதிபதியை தீர்மானிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் என்று ஜனாதிபதி ஒரு போட்டியிட்டு இருந்தார். அவர் குறிப்பிட்டது என்னென்னா, ஜனாதிபதியை தீர்மானிக்கின்ற ஒரு ஜனாதிபதி என்று மக்களை ஏமாற்றி கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஓட்டுகளை இப்போ என்ன சொல்வது வாக்குகளை சிதறடித்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு வேலையாக இது இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? உண்மையிலே பல பொதுமக்கள், பல நண்பர்களுடனும் பல பொதுமக்களுடனும் கதைக்கும் போது ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். இந்த பொது வேட்பாளர்கள் சம்பந்தமாக என்னுடைய கருத்து இல்லை. ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, இது ஏற்கனவே இருக்கிற வாக்குகளை சிதறடிப்பதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு முயற்சியாக சொல்லப்படுகிறது. வேறு நாடுகளின் தலையீடுகள் இதில் இருக்கலாம், அவர்கள் தான் இதை இப்படி ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி
பெரும்பான்மையான வாக்குகளை எந்த ஒரு கட்சியும் பெற முடியாமல் செய்வதற்காக செய்யப்பட்டதாகவும் சொல்லுகிறார்கள். அது தவிரவும் இங்கே எங்களுக்கு இந்த பொது வேட்பாளரை தெரிவு செய்வதில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன. அதாவது அவர்களுடைய உட்கட்சியிலேயே பல்வேறு உட்கட்சி பூசல்கள் நடைபெற்று இந்த யார் அந்த பொது வேட்பாளர் என்ற தெரிவு செய்வதிலே பல்வேறு இழுபறிகள் காணப்பட்ட நிலையிலே இவர் தெரிவு செய்யப்பட்டார். அது தெரிவு செய்யப்பட்டு சில காலங்களின் பின்னர் சுமந்திரன் அவர்கள் வந்து சஜித்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்திருக்கிறார். சாணக்கியன் அவர்கள் தாங்கள் சஜித்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் மாவே சேனாதிராஜா அவர்கள் தமிழரசு கட்சி வந்து கட்சி சார்பாக சஜித்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கட்சி தான் பெரும்பான்மையாக இருந்து இந்த நெட்ட கட்சிகளுடன் இணைந்து பொது வேட்பாளர் ஒன்றை நிறுத்தியது என்பதை சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது வந்து மக்களுக்கிடையே முரண்பாட்டை ஏற்படுத்தும். ஒரு சாதாரண மக்கள் வந்து குழம்பி போய் கடைசியாக எங்கே போடுறோன்னு தெரியாமல் எல்லாத்தையும் யோசிச்சு கொண்டிருக்கிற ஒரு உண்மைதான். அரசியல்வாதிகள் இப்போ நம்பிக்கை இழந்துட்டாங்களா? தமிழ் அரசியல்வாதியாக இருக்கட்டும், சிங்களமாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், மக்கள் உண்மையில் அவர்கள் ஒரு மதிப்பை இழந்து விட்டார்கள். இவர்கள் உண்மையில் ஓகே இன்று ஒரு 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 தமிழ் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த சங்குக்கு போடுங்கள் அல்லது சஜித்துக்கு வாக்களியுங்கள், அடுத்து இன்னொரு பேர் மீண்டும் ரணிலுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்கின்ற பொழுது எதுவும் பெரும்பாலானவர்கள் கருதுகிறார்கள் எதுவும் இப்போ என்ன சொல்கிறது டீல் அரசியல் இவர்கள் செய்கிறார்கள். தங்களுக்கு இது வருமானங்களை அல்லது காசுகளை பெற்றுக்கொண்டு பணத்தை பெற்றுக்கொண்டு இவ்வாறான மக்களை திசை திருப்பி மக்கள் என்ற இருக்கின்ற அந்த ஓட்டை தாங்கள் பணமாக மாற்றுகின்ற ஒரு வியாபாரத்தை செய்வதாக கூட சில மக்கள் கதைத்து நாங்கள் கேள்விப்பட்டுகின்றோம். உண்மையில் இது ஒரு உளப்பற்றுடன் உளச்சார்புடன் உண்மையாக நடக்குமாக இருந்தால் ஒரு நல்ல விடயம் என்று தான் தமிழ் பேசுகின்ற மக்கள் இதை கருத வேண்டும். ஆனால் இதில் உள்பக்கமாக இருப்பது அல்லது திரைமறையில் என்ன இருக்கின்றது என்ற விடயங்கள் தான் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக மேலும் சில கருத்துக்கள் வந்து இந்த இதில் வந்து புலம்பெயர் தமிழர்கள் வந்து இதுக்கு அவர்களுமே பிரிந்து நிற்கிறார்கள். இப்போ பல்வேறு விடயங்களை வந்து புலம்பெயர் தமிழர் அமைப்புகளும் வந்து 2-3 நாளாக பிரிந்து நிற்கிறார்கள். விடுதலை புலிகளுக்கு பிற்பாடு அதாவது போஸ்ட் அவர்களுக்கு பிற்பாடான காலப்பகுதியிலே வந்து அவருடைய ஒற்றுமை குலைக்கப்பட்டு அவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல பொது வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அமைப்புகளும் இருக்கின்றன, எதிராக இருக்கின்ற அமைப்புகளும் இருக்கின்றன. இந்த இடத்துல யாழ்ப்பாணத்தில் அல்லது வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற சில சிவில் அமைப்புகள் வந்து இதற்றின் பின்னணியில் இருப்பதாகவும் அவர்கள்தான் இவர்களை ஒன்றிணைத்ததாகவும் சொல்கிறார்கள். ஆனால் அந்த சிவில் அமைப்புகள் என்று சொல்லப்படுபவர்கள் ஏற்கனவே சிவில் அமைப்புகளாக பெரும்பாலும் பொதுமக்களுக்கு அறியப்படாதவர்களாக இருந்தவர்கள். இதில் இருக்கிற சிவில் அமைப்புன்னு சொன்னால் எங்களுக்கு பெருசாக தெரியாமல் இருக்கிறது வந்து இதில் ஒரு கேள்விக்குறி உருவாக்குறது. அது தவிரவும் இதில் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து பொதுமக்கள் சார்பில் கதைக்கிறார்கள். ஏற்கனவே மாகாண சபை என்ற ஒன்று எங்களுக்கு தரப்பட்டது. அப்போ இன்றைக்குமே பல பேர் சொல்கிறது அந்த 5 வருடங்கள் வந்து இஸ் அ கோல்டன் பீரியட், அது ஒரு பொற்காலம், நாங்கள் அதை வந்து வீணாக்கிட்டோம். அந்த வடக்கின்ற மாகாண சபை வந்து எவ்வளோ இருக்கிற வளங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் நிறைய செய்கிறதுக்கான சந்தர்ப்பம், அந்த நேரம் பல நாடுகளின் உதவி கிடைத்தாலும் அதை வந்து இங்கே இருந்த வினைத்திறனற்றவர்கள் வந்து அதை வந்து மழுங்கடித்து அது ஒரு வீணான காலமாக கழித்து விட்டார்கள் என்றது இன்றைக்குமே கவலையோட பல பேர் சொல்கிற விடயம். அதில் முக்கியமாக இருந்த சிவி விக்னேஸ்வரன் அவர்களும் ஐங்கரநேசன் அவர்களும் இந்த பொது வேட்பாளர்களோட பின்னணியில் வந்து முக்கியமாக நின்று பணியாற்றுவது வந்து மக்களுக்கு ஒரு பொது வேட்பாளர் சம்பந்தமான ஒரு சின்ன சந்தேகத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. மற்றது இருந்தாலுமே இந்த தமிழ் மக்கள் வந்து தமிழ் பேசும் மக்கள் வந்து வடக்கு கிழக்கில் வந்து தங்களுடைய ஒற்றுமையை காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இதை விட்டால் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம்னு சொல்லி சர்வதேசத்துக்கும் மற்ற எங்களுடைய நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையினருக்கும் வந்து நாங்களுடைய ஒற்றுமையை காட்டலாம். அவர்கள் எங்களுடைய எள்ளி நகையாடாமல் நாங்கள் வந்து ஒற்றுமையை காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல முயற்சி. ஆனால் இருந்த போதிலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த புதிதாக இந்த முறை வாக்களிக்க வலிக்கின்ற அந்த இளம் சந்ததி வந்து இந்த வரட்டு, இந்த தேசியம், இந்த என்ன சொல்கிறது எங்களுடைய இன ரீதியான பாகுபாடுகள் அதுகளுக்கு வந்து ஈடுபடுவார்களா அல்லது அவர்கள் வந்து தங்களுடைய நாட்டின் அபிவிருத்தியை பார்ப்பார்களான்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். உண்மையிலேயே அது ஒரு பெரிய சவாலாக வந்து எதிர்காலத்தில் எங்களுக்கு எதிர்காலத்தில் இருக்கும். என்னென்னு சொன்னால் நெடுகவுமே ஒரே விஷயத்தை வச்சு காய்ச்சி கொண்டிருக்கிறது வந்து இளம் சமுதாயத்தில் வந்து இனிமேல் ஈடுபடாமல் கூட போகலாம். மற்றது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வந்து குறிப்பிடத்தக்கதாக பெரிதாக ஒன்றும் இல்லை. அவர்கள் வெல்வதற்காக செய்யவில்லை தானே. அவர்களுடைய முக்கியமாக வந்து சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலான உச்சபட்ச தன்னாட்சி, இன அழிப்புக்கு எதிரான பரிகார நீதி
இரண்டுமே நியாயமான கோரிக்கைகள், அதை கேட்டிருக்கிறார்கள். அது வந்து எந்த கட்சி ஆட்சியில் வந்தாலுமே கிடைக்கப்படாது, அவர்கள் எங்களுக்கு வழங்க மாட்டார்கள் என்பது வந்து மிக தெளிவாக உலக நாடுகளுக்கும் தெரியும், எங்களுடைய மக்களுக்கும் தெரியும். ஆனால் இவர்கள் இப்படியான ஒரு கோரிக்கையை வைப்பது வந்து உண்மையாக ஒரு வரவேற்கத்தக்கது. இது வந்து மிச்சம் முடிவெடுக்க வேண்டியது வந்து எங்களுடைய மக்களின் கைகளில் இருக்குது. இதில் ஒரு சில விஷயத்தை ஆட் பண்ணணும். என்னென்னு சொன்னால், அந்த யுத்தத்துக்கும் பின்னலான் வந்த அந்த மாகாண சபையிலே உதயன் பத்திரிகை மறுநாள் செய்தி வெளியிட்டிருந்தது பெரிய தலைப்புடன், அதாவது தமிழர் ஆட்சி மலர்ந்தது என்று. உண்மையானால் அந்த 5 வருடங்களில் மாகாண சபைக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் எத்தனையோ வீதம் மீண்டும் மத்திய அமைச்சுக்கு சென்றதாக கருதப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இப்படி அந்த அபிவிருத்தியாவது செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்த பொழுதிலும் அந்த தமிழர் ஆட்சியில் அந்த அபிவிருத்தி செய்யாமல் போனது ஒரு கவலைக்கிடமான விடயம்தான் என்பது இன்னும் ஒரு உருட்டுகின்ற விடயமாகத்தான் இருக்கின்றது. இந்த இடத்துல இந்த ஒரு கருத்தொண்டு உங்களாலும் தெரிவிக்கப்பட்டது, இந்த இப்படி பொது வேட்பாளர்கள் அல்லது என்னென்ன கட்சிகள் எங்கெங்கே அவர்கள் பிரச்சாரம் செய்வது என்பதிலே அந்நிய தலையீடுகள் காணப்படுகின்றனவா, காணப்படலாம் என்பது போன்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டது. இதிலே ஒரு விடயம், எமது நாட்டில் மட்டுமில்லை, எந்த ஒரு நாட்டிலேயும் குறிப்பாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளிலே, ஆப்பிரிக்க நாடுகளிலே வந்து அங்கேயுள்ள அரசியல் நிலைமைகளை வந்து அந்நிய நாடுகள் தீர்மானிக்கின்றார்கள். அது தவறு என்று சொல்வதற்கு இல்லையா, பெரிய வளர்ந்த நாடுகள் வந்து தமக்கு அருகில் இருக்கும் நாடுகள் வந்து பாதுகாப்பானதா என்பதை தீர்மானிப்பதிலே முக்கிய பங்கு வகிக்கின்றன. அந்த இடத்துல சில விடயங்களை சொல்லலாம். இப்போ எங்களுடைய தமிழ் தரப்பினர் கூட இந்தியாவுடன் அடிக்கடி கலந்துரையாடித்தான் சில முடிவுகள் எடுக்கிறார்கள். ரணில் வந்து இந்தியாவுடனுடைய கலந்துரையாடலை எடுக்கின்றார். நம்மளுடைய அன்றகுமார திசாநாயக்க வந்து என்னோ மாடு பார்க்குறதோ என்னோ பார்க்குறோன்னு சொல்லி போனவர் அங்கே அதை பார்த்தார். அப்போ இந்தியா வந்து அதில் முக்கிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் தாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று உறுதியளித்திருப்பதாக வந்து நேற்றையான் பத்திரிகையிலே வந்திருக்கிறது. அப்போ அது மட்டுமில்லை, நேற்றையான் முந்தநாளையான் இருந்த ஆங்கில பத்திரிகை ஒன்றிலே ஒரு விடயம் வந்திருந்தது. சைனா அம்பாசிடர் வந்து சொல்லியிருக்கிறார், ஹம்பாந்தோட்ட ஹார்பரை வந்து நாங்கள் டெவலப் பண்ணுவோம், எலெக்ஷனுக்கு பிறகு புதிய அதிபர் பொறுப்பேற்ற பிறகுன்னு சொல்லி ஓப்பனாக அறிக்கை விட்டுருக்கிறார். அப்போ அவர்கள் வந்து புதிய அதிபர் ஒன்றை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் கூட. என்னென்னு சொன்னால், அது வந்து சைனா, அது வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த போர்ட் வந்து கிடைக்கக்கூடாது என்பதில் வந்து சைனா உறுதியாக இருக்கிறது. இது வந்து பூகோள அரசியல் என்று சொல்வார்கள், அரசியல் ஆய்வாளர்கள் அடிக்கடி கதைக்கின்ற வசனம். அப்போ இதை வந்து நாங்கள் பிள்ளைன்னு சொல்லிடாது, சரின்னு சொல்லிடாது. அந்த நாடுகள் வந்து எங்களை நாடுகளை வந்து கையாளுறது என்னென்னு சொன்னால், தங்களோட நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக நாங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறோமான்றதுதான் எங்களுடைய கட்டுத்தனத்தில் இருக்குது. நாங்கள் அதுக்கு ஒவ்வொன்று சொல்லி கொண்டிருக்கிறோமா அல்லது அவைகளை நாங்கள் பயன்படுத்துகிறோமான்றது வந்து அது எங்களோட அரசியல் தலைமைகள் என்ற கட்டுத்தனத்தில் இருக்கின்றது. சில நேரம் பொது வேட்பாளரும் அந்நிய நாடுகளின் ஒரு சதியாக கூட இருக்கலாம். ஐயா இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல நாங்கள் ஒவ்வொரு பிரதான 4 வேட்பாளர்கள், அதாவது ரணில் அவர்கள், சஜித் அவர்கள், அருணகுமார திசாநாயக்க அவர்கள் மற்றும் நாமல் ராஜபக்ஷ, எங்களுடைய பொது வேட்பாளரை பற்றி நாங்கள் ஏற்கனவே கதைத்து விட்டோம். அப்போ இவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை அலசி ஆராய்ஞ்சு அதோட சமரி எடுத்து நாங்கள் இப்படி பிரிண்ட் பண்ணி கொண்டுட்டு பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துலான ஒரு நகைப்பான விடயம் வந்து, அந்த சில நேரம் தேர்தல் விஞ்ஞாபனங்களை அவர்களே திருப்பி பார்க்குறார்களா என்ற தெரியல. தேர்தலுக்கு பிறகு வாக்காட்டியும் பரவாயில்ல, தேர்தலுக்கு முதலாவது அவர்களுக்கு அதை அடித்ததை பாக்கியமானு தெரியல. எனக்கு கணக்கு எழுத்து பிள்ளைகளும் தேர்தல் விஞ்ஞாபனம் இது இருக்குது. அந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களை மேற்கொள்வது, ஒரு கட்சிக்கும் அவர்களை மார்க்கெட்டிங் செய்வது, இதெல்லாம் தனியான நிறுவனங்கள் இருக்குது. இந்த நிறுவனங்கள் தான் எல்லாம் செஞ்சு கொடுக்கறது. மற்றபடி இவங்க அவ்வளவு ஆராய்ச்சி செய்து 100% செய்கின்றவர்கள் கிடையாது என்ற ஒரு கருத்து பொதுவாகவே இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய தேர்தல் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் வந்து மெயினாக வந்து 5 விடயங்களை நாங்கள் அதில் சமரியாக சொல்லியிருக்கிறோம். ஒன்று வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, வாழ்க்கை செலவை வந்து குறைப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் தான் எடுப்பதாக வந்து 2025ஆம் ஆண்டிலிருந்து அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது வந்து சாப்பாடுகளின்ற உணவுப் பொருட்களின்ற இது வந்து குறைக்கிறது, குடும்பங்கள் வந்து உணவை பெறுறதுக்கான வசதிகளை செய்கிறது, மற்றது வந்து டேக்ஸுகளை வந்து வரிகளை வந்து பல்வேறு பொருட்களுக்கு இருக்கிற வரிகளை குறைக்கிறதன் மூலம் வந்து மக்களுக்கு வந்து
நல்ல வாழ்க்கை தரத்தை கொடுக்குறோன்னு சொல்லியும், மற்றது உள்ளூரில் உற்பத்திகளை அதிகரிக்கிறேன்னு சொல்லியும், தேவையான பொருட்களை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்கிறேன்னு சொல்லி கிடக்குது. இதில் ஒரு பெரிய விளக்கமானது ஒன்றும் இல்லை, சும்மா பிளாபிளா சொல்லியிருக்கு. மற்றது சம்பள அதிகரிப்பு ஏற்கனவே தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்ட சம்பள அதிகரிப்பு உண்மையிலேயே அது தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது என்று கருத்து சொல்லப்படுகிறது. இருந்தபோதிலும் சம்பள அதிகரிப்பு உங்களுக்கு 2025ஆம் ஆண்டிலிருந்து தான் வழங்கப்படும். மறைமுகமாக நீங்கள் எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற வைத்தால் உங்களுக்கான சம்பள அதிகரிப்பு அதே போன்றுதான் சில விடயங்களை சொல்லலாம். என்னவென்றால் ஆசிரியர்கள் தொழிற்சங்கங்கள் சம்பள அதிகரிப்பை கூறி 2 மாதங்களுக்கு மேல் ஆர்ப்பாட்டங்கள் செய்தது. அந்த நேரம் அவர்கள் நான் நினைக்கிறேன் 10,000 தான் கேட்டிருந்தார்கள் அதிகரிப்பு. ஆனால் எலெக்ஷனுக்கு, அதாவது என்ன, போஸ்டல் ஓட்டிங்கு முதல் நாள் 2 நாட்களுக்கு முதல் அவர்கள் சம்பளங்கள் அதாவது 2-3 மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு உண்மையிலேயே ஒரு தூர நோக்கத்துடன் செய்தாரா அல்லது வாக்குகளை பெறுவதற்காக செய்தாரா என்ற விடயங்களை நாங்கள் ஆராய வேண்டியிருக்கின்றது. மேலதிகமாக இருக்கிற ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது, மேலதிகமான நிறைய ஜாப்ஸை நான் கிரியேட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது மேலதிகமான வேலை வாய்ப்புகளை வழங்குவேன்னு சொல்லி நேற்று முந்தின நாள் திடீரென்று ஒரு SMS கொண்டு எங்களுக்கு வாகனங்களை இறக்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டல. அப்போ நிறைய மக்கள் எல்லாம் சந்தோஷமடைஞ்சார்கள். மிக நீண்ட காலமாக வாகனங்களை இறக்க முடியாமல் இருப்பார்கள். இருந்தாலும் அது உங்களுக்கு 2025ஆம் ஆண்டிலிருந்து தான் பொதுவாக மெதுவாக நடைமுறைக்கு வரும் என்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லாமே தேர்தலை நோக்கியதாகத்தான் இந்த கருத்துக்கள் இருக்கிறது. அது தவிர இந்த டேக்ஸ் அதாவது சில வரிகள் சில துறைகளுக்கு மட்டும் கூடிய அளவு அறவிடப்படுவதாகவும் சில துறைகளுக்கு அறவிடப்படவில்லைன்னு சொல்லியும் அது ஒரு ஃபேரான பாலிசி இல்லைன்னு குற்றச்சாட்டுகள் இருந்தது. அப்போ அதைத்தான் திருத்துவேன் என்று சொல்லி IMF என்ற ஆலோசனையுடைய அது அடுத்த வருடத்திலேருந்து அதை திருத்தலாம்னு சொல்லி இதன்றிருக்கிறார். மற்றது எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்துக்கு இனி அடுத்த 5 வருடங்களுக்கான ஒரு விசேட திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டம் எப்படி என்று சொல்லி அவர் அதை வெளியிட்டிருக்கிறார். அவர் இந்த உரிமையவும் அஸ்வசும என்று சொல்கிறவங்களோட 2 நிவாரண திட்டங்கள் தொடர்ச்சியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அது எங்களுடைய நடுத்தர வர்க்கம் அல்லது சோஷியோ எக்கனாமிக்கலி லோவாக இருக்கிற, அதாவது பொருளாதார ரீதியில் நலிவடைந்தவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோவாக கருதலாம். இந்த இடத்திலே நீங்கள் சில கருத்துக்கள் இதில் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எனக்கு ஞாபகம் இருக்குது சில விடயங்கள் ரணில் விக்ரமசிங்கே நல்ல அபிப்பிராயங்கள் இருந்தாலும் கூட சில விடயங்களில் அவர் மாறுபட்ட விடயங்களை செய்திருக்கின்றார். உதாரணமாக 2016ஆம் ஆண்டு வோல்ஸ்வோகன் கார் நிறுவனத்தை உருவாக்குவதாக குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று 2018ஆம் ஆண்டு அனைவருக்கும் இலவச வைஃபை தருவதாக குறிப்பிட்டிருந்தார். 2019ஆம் ஆண்டு இலவச டெப் ஏல் படிக்கின்ற மாணவர்களுக்கு தருவதாக குறிப்பிட்டார். அதே போன்று 2020ஆம் ஆண்டு குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டு அளவில் இலங்கை நாடு கடனற்ற நாடாக மாறும் என்றெல்லாம் இப்படி பல விடயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று இந்த விடயங்களும் அப்படி ஒரு என்ன சொல்வது, ஒரு தண்ணீர் எழுதுகின்ற எழுத்தை போன்று போய்விடுமோ என்ற ஒரு எண்ணமும் பொதுவாக இருக்கின்ற ஒரு மக்களுக்கு தோன்றுகின்ற விடயமாகத்தான் இங்கு பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த இடத்துல இந்த சில நன்றிகளை நாங்கள் நன்றி மறப்பது நன்றில்லை தானே. அப்போ உண்மையிலேயே எங்களுடைய நாடு மிகவும் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்து காணப்பட்ட போது டாலர் அதிகரித்து நாங்கள் வரிசை யுகம் என்று சொல்கிறோம். அதுக்கு பிறகு நடந்த அறகலைய போராட்டங்கள், அதன் பிறகு நாட்டை பொறுப்படுத்தி நாட்டை முன்னேற்றியவர் ரணில் என்று சொல்கிறதில் நாங்கள் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே அவர் சும்மா சொல்கிறார் இல்லை, அவர் சரியான முறையில் கொண்டு போகிறார். இப்போ இந்த இடத்துல உண்மையிலேயே அந்த இப்படி ஒரு கருத்து சில கல்வி அறிவாளர்களாகவும் சில எஜுகேஷனிஸ்டாக சொல்லப்படுகிறது. அதாவது என்னென்னு சொன்னால், தொடர்ச்சியாக அவர் இருந்தால்தான் அவர் எடுத்த நடவடிக்கைகளை முற்றுமுழுதாக முடிக்க முடியும், அவருடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும். வேறு ஒருவர் வரும்போது IMF முதல் வேறு நாடுகள் முதல் சில வெளிநாட்டு கொள்கைகள் கூட மாறுபடலாம். அது நமக்கு நாட்டுக்கு பெரிய நன்மைகளை பயக்காது என்று சொல்லியும் சொல்கிறார்கள். அது எனக்கு உண்மையாக அது என்னென்ன விளங்கையில் இப்போ வேறு ஆட்சிக்கு வரவர்களும் அந்த அளவுக்கு வெளிநாட்டு கொள்கைகளை வளர்த்து கொண்டால் அது செய்யலாம் என்று சொல்லலாம். அப்படி ஒவ்வொருவருடைய கருத்துக்கள் ஒவ்வொரு மாறுபட்டதாக இருக்கிறது. அதாவது மீண்டும் வரிசை விகிதத்தை இல்லாத எழுத்தவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற நல்லம் என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறார். நாங்கள் எங்கட விடயத்துக்கு வந்தோம் என்று சொன்னால், தமிழ் பேசும் மக்கள், தமிழ் முஸ்லீம் மக்களுடைய அபிலாஷைகள் அல்லது அவர்களுடைய சுயாதீனமான வாழ்க்கை முறைக்கு, இன ரீதியான பாகுபாடற்ற வாழ்க்கை முறைக்கு ரணில் அரசாங்கத்தினால் என்னென்ன நன்மைகள் இருக்கும், அல்லது ஏன் எங்களுடைய சில பேர் அதை ஆதரிக்கிறார்கள் ஆதரிக்கவில்லை என்று சொல்லி பார்த்தால் உண்மையிலேயே சரியான குழப்பமான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது.
வடக்கிலே தமிழர் தரப்பிலே வடக்கு கிழக்கைச் சேர்ந்த தமிழர்கள், முஸ்லீம் அல்லாத தமிழர்கள் தமிழ் கட்சிகள் வெளிப்படையாகவே சஜித்தை ஆதரிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொல்லி எங்களுக்கு உண்மையிலேயே விளங்கவில்லை. தனிப்பட்ட ரீதியில் பல பேர் நாங்கள் கதைக்கும்போது தொடர்ந்து ரணில் ஆட்சியில் இருப்பது நல்லம் என்று சொல்லி சில கருத்துக்களை சொல்கிறார்கள். சில வேளைகளில் இவர்கள் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த தமிழ் அரசியல்வாதிகள் ரணிலை ஆதரிக்காமைக்கு ஒரு பிரதான காரணமாக ரணிலுடன் இணைந்து தற்பொழுது இருக்கின்றவர்கள் ஒரு காரணமாக இருக்கலாம். அதாவது இவர்களுடைய எதிரிகளாக கருதப்படுற இபிடிபி, டிஎம்பிபி, வியாழேந்திரன் SLPPயிலிருந்து வந்தவர் அண்ட் அங்கஜன் ராமநாதனும் இவர்கள் எல்லோரும் ரணிலை சப்போர்ட் பண்ணுறதால தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் விலத்தி இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதேமாதிரி முஸ்லீம் கட்சிகளை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் SLMC ரவுஃப் ஹக்கீமும் ACMC ரிஷாத் பதீனும் மற்றது மெனோ கணேசன் தமிழ் பீப்புள் அலையன்ஸுங்கிற அப்கண்ட்ரி மலைய மக்கள் சகோதரர்கள் அவர்களுடைய கட்சியும் சஜித்தோடையே இருக்கிறார்கள். எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் அவர்கள் கட்சி தாவி ரணிலுடன் இணைவார்கள் என்று சொல்லி அது ஒரு பெரிய ஏமாற்றத்தை உருவாக்கினது. தொடர்ந்து சஜித்தோடையே இருக்கிறார்கள். இருந்தாலும் தமிழ் முஸ்லீம் மலைய மக்களிடையே நேற்று பதுளையில் நடந்த ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டணியை பார்த்திருப்பீர்கள். சுயாதீனமாக மக்கள் ரணிலுடைய கூட்டத்திலே மிகப்பெரிய அளவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ சுயாதீனமாக தமிழ் முஸ்லீம் மலைய மக்கள் மத்தியிலே ரணிலுக்கு ஒரு ஆதரவு இருக்கு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். உண்மையிலே இப்போ அரசியல்வாதிகள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தங்களுக்கு தேவையான விடயங்களை சாதித்து கொள்வதற்காக மக்களுக்கு பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்வார்கள். நாங்கள் 1-2 அல்ல எத்தனை விடயங்களை கேள்விப்பட்டு விட்டோம். அப்படி போய்விடாமல் இந்த தேர்தலில் இவர்களது மேனிஃபெஸ்டோவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் யார் வெற்றி பெறுகிறாரோ அவர் அதனை நிறைவேற்றுவாராக இருந்தால் உண்மையில் அது ஒரு சாதகமாகத்தான் இலங்கை நாட்டுக்கு அமையும். உண்மையில் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் பொருளாதாரம் ஓரளவு உயர்ந்து கொண்டிருக்கிறது. GDP குரோத்தும் 4.5க்கு மேலே கூடியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இருந்த போதிலும் இந்த ஊழல்களுக்கு எந்த விதமான ஒரு முற்றுப்புள்ளியிலும் வைத்ததாக நாங்கள் காணவில்லை. ஊழல் பல்வேறு தரப்பினராலும் உண்மையில் கோப் கமிட்டியினாலும் ஊழல்வாதிகள் என்று குறிப்பிடப்பட்டவர்களோடு இன்னும் ஆட்சியில் இருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் அண்மையில் விசா மோசடியில் மிகப்பெரிய அமைச்சர் ஒருவரும் சம்பந்தப்பட்டிருந்தார். அதாவது $1 trillion பெறுமதியான பணம் அதில் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது, மோசடி செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. என்னதான் வெளிநாட்டு அந்நிய செலாவணியை நாட்டுக்கு கொண்டு வந்தாலும் கூட இவ்வாறான மோசடிகள் இருக்கின்ற பொழுது ஒரு தலைவரால் நாட்டை நடத்த முடியாது. அதே போன்று தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அண்மையில் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் கேட்டார், உங்களுக்கு விஸ்கி பிடிக்குமா பிராண்டி பிடிக்குமா என்று. இவர் என்ன சொன்னார், பவர் தான் பிடிக்கும் என்றார். அதாவது ஒரு ஆட்சி என்ன ஒரு போதையில் அவர் இருக்கின்றாரா என்ற ஒரு விடயங்களை நாங்கள் எண்ண தோன்றுகின்றது. இதே போன்று இந்த இலங்கை நாட்டை பொறுத்த மட்டிலே சுற்றுலாத்துறையாக இருக்கலாம் அல்லது மீன்பிடி, விவசாயம், எந்த ஒரு துறையாக இருந்தாலுமே அதற்கு இயற்கையான அந்த பூகோள அமைப்பு நல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு சப்போர்ட்டை வழங்குகின்றது. டூரிசமை டெவலப் பண்ணிக்கொள்வதற்காக அடுத்து கடல் சம்பந்தப்பட்ட விடயங்களில் எல்லாமே இயற்கை மிகவும் ஒரு வாய்ப்பான ஒரு சூழலை எங்களுக்கு அள்ளி தந்திருக்கின்றது. இவற்றை வைத்து இந்த நாட்டை இலகுவாக வெற்றி பெற செய்ய முடியும். ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சில இடங்கள் பார்க்கலாம். ஸ்ரீலங்கா டெலிகாம் லாபத்தில் ஓடுகின்ற நிறுவனம், அதே போன்று ஹில்டன் ஹோட்டல், அதே போன்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், இது போன்று அடுத்தது ஸ்ரீலங்கன் இன்சூரன்ஸ், இவற்றை விற்பனை செய்வதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருந்தார். அந்த நேரம் அவரிடம் கேட்கப்பட்ட பொழுது வருமானம் ஈட்டுகின்ற நிறுவனங்களை ஏன் விற்க வேண்டும், அது உண்மையிலே வருமானம் தருகின்றது தானே, அல்லது அந்த வருமானம் ஈட்டுகின்ற நிறுவனங்களை விற்று வேறொரு முதலீட்டுக்கு செலுத்தி அதன் மூலம் அதிகளவான வருமானங்களை பெற்றுக்கொள்வதென்றால் பிரச்சனை இல்லை. அதை கேட்டதுக்கு அவர் சொல்கின்றார், வீட்டில் அதாவது சமையல் அறையில் சாப்பாடு இல்லாத பொழுது இந்த பொருள் இதுவற்றை வைத்து கொண்டிருந்து என்ன பிரயோசனம் என்று கேட்கின்றார். ஆகவே அதை விற்று தின்று விட்டால் எதிர்காலத்தில் என்ன செய்வது கூட அவர் யோசிக்கிறார் இல்லையா என்று தெரியவில்லை. உண்மையில் பல எங்களை போன்ற ஒருவர் அல்ல, பழம்பெரும் அரசியல்வாதி, நினைக்கிறேன் 78-80 வயசு ஆகிவிட்டு நினைக்கின்றேன், மிகப்பெரிய அரசியல் வரலாறு கொண்ட ஒருவர் வெறும் மிகவும் இலகுவாக இவ்வாறு குறிப்பிட்டு செல்கின்ற பொழுது இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது வெறுமனே ஒரு ஜனாதிபதி கதிரைக்காக ஆசைப்படுகின்ற ஒருவரா இன்னொரு 5 வருடம் ஜனாதிபதி கயிறில் இருந்துவிட்டு சென்று விடுவோம் என்று யோசிக்கின்றாரோ என்று எண்ணுகின்ற எண்ணங்களும் தோன்றுகின்றது.
இப்போ தமிழ் மக்கள் சார்பிலே இந்த அவர்கள் தமிழ் மக்களுக்கு தொடர்பான நன்மைகள் என்று சொல்லி ஒரு இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் வந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார் நினைக்கிறேன். இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தை வந்து தான் நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லிட்டு அடுத்ததாக வந்து அதை முடிவெடுக்க வேணும் நாடாளுமன்றம். அப்போ இந்த அதிகாரங்கள் வழங்கப்படுறது, அதிகாரங்கள் அதிகரிக்கப்படுறதோ அல்லது நாங்கள் பாராளுமன்றத்தில் முடிவெடுக்கணும்னு சொல்லி மறைமுகமாக சொல்லியிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் 3/2 பெரும்பான்மையில் எங்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட அந்த இடத்துல அவர் கட்டிக்காரன் இருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதுவும் உண்மையிலான்னு சொல்லியிருக்கிறார், வடக்கு மக்கள் போலீஸ் அதிகாரத்தை கேட்கவில்லையே, நீங்கள் அதை கேட்குறேன்னு சொல்லினேன். அவர்கள் ஒரு காலம் எங்கள்கிட்ட போலீஸ் அதிகாரத்தை கேட்கவில்லைன்னு சொல்லி சிம்பிளாக முடித்து விட்டார். அதாவது மறைமுகமாக உங்களுக்கு போலீஸ் அதிகாரங்கள் தமிழ் மக்களுக்கு வடகிழக்கிலே வழங்கப்படாது என்பதை மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். அப்போ அவ்வாறான ஒரு திறமையான அரசியல் நகர்வுகளை அவர் மேற்கொண்டு இருப்பது பொதுமக்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று. இல்லை, இப்போ நாங்கள் கொஞ்சம் இன்டர் பண்ணால் மாறி யோசிப்போம். உண்மையிலே மாகாண சபை அதிகாரம் வழங்கப்பட்டால் வடக்கு அல்லது தமிழ் மக்களால் அந்த மாகாணத்தை சரியாக நடத்த முடியுமா என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அவர்களுக்கு சரியான அதிகாரங்கள் வழங்கப்பட்டால் தான் அது நடத்தப்பட முடியும். மத்தியிலே எல்லாத்தையுமே அவர்கள் பிளாக் பண்ணி கொண்டிருக்கீங்கள நடத்த கஷ்டம் இருக்குமா. அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை பார்ப்போம். முக்கியமாக அவர்களுடைய வின் ஃபார் ஆல் என்ற ஒரு தலைப்பின் கீழ், அதாவது எல்லோருக்கும் வெற்றி என்ற தலைப்பின் கீழே அவர் அதை தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கிறார். முக்கியமாக எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், பொருளாதார ரீதியான மறுசீரமைப்புகள் தொடர்பாக அவர் சொல்லியிருக்கிறார். ஏழ்மையை குறைத்தல், புதிய தொழில்களை உருவாக்குதல், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், ப்ரைவேட் அண்ட் பப்ளிக், தனியார் மற்றும் அரசு துறை சார்ந்தவர்களுக்கான நிறைய அவர்களுடைய சம்பள அதிகரிப்பு, எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். புதிதாக ஆட்களை சேர்த்தல் என்று சொல்லி. அடுத்ததாக ஹவுசிங் அண்ட் பப்ளிக் சர்வீசஸில் எல்லாருக்கும் வீடுகள் புதிதாக வழங்குறது, டேக்ஸை குறைக்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் மற்றது உணவு சம்பந்தமான டேக்ஸை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கை தான் ஒழுங்காக பாதுகாப்பேன் என்றதோடு குற்றவாளிகளை தண்டிக்கப்படுவார்கள். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலில் குற்றவாளிகள் இன்னும் சுதந்திரமாக நடமாடி திரிகிறார்கள், அவர்களுக்கு தாங்கள் தண்டனை வழங்குவோம் என்று சொல்லியிருக்கார்கள். கல்வி மற்றும் பொது சேவைகள் தொடர்பாக முன்னேற்றமான இதில் தாங்கள் தண்டுவோம் என்று சொல்லியும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் டீச்சர்ஸுக்கு கொடுப்போம் என்று சொல்லியும், டீச்சர் சேலரி பென்ஷன் இஷ்யூ எல்லாத்தையும் 2025 தீர்ப்போம் என்று சொல்லி எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரின்னு தான் சொல்கிறாங்க. மற்றது வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு போகிறவர்கள் அங்கிருந்து தேர்தலில் வாக்களிப்பும் சந்தர்ப்பங்களை தான் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று சொல்லி நல்ல முடிவு அவர் சொல்லியிருக்கிறார். நீங்களும் கூட கருத்துக்கள் இல்லைண்டா. ஓகே, இப்படி விடயங்கள் வளமையாக சொல்வது போன்று தான் நடந்தால் நன்றாக இருக்கும். நடக்க வைக்கிறது தான் யோசிக்கணும். இவர் மட்டுமல்ல, சஜித் பிரேமதாசை மட்டுமல்ல, ஏனைய வேட்பாளர்களும் கூட 1000 கோடிக்கு மேல் செலவழிக்கிறார்கள் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக. இந்த 1000 கோடி செலவழிக்கிறவர்கள் வெறுமனே நினைக்கிறேன் ஜனாதிபதிக்கான சம்பளம் ஒரு 1 லட்சத்திலையும் குறைய நினைக்கின்றேன். இந்த சம்பளத்தை எடுத்துக்கொண்டு 1000 கோடி செலவழிச்சவர் இதெல்லாம் செய்வார்களான்னு கேட்டால் யோசிக்க வேண்டியவருடைய மாத்தான் இருக்கின்றது. எனவே எமது நாடு, நான் நினைக்கவில்லை இந்த தேர்தலின் மூலம் சிஸ்டம், அதாவது என்ன வளமை எல்லாருமே சொல்கிறது தான் சிஸ்டம் மாற வேண்டும் என்று. இப்படி மாற்றம் ஏதும் வந்தால் மாத்திரமே இதிலிருந்து ஒரு 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 விடியல் கிடைக்கும் என்பது தான் உண்மை. அது தவிர நாங்கள் சஜித் பிரேமதாஸ் என்று சொல்கின்ற பொழுது பொதுவாக மக்கள் கதைக்கிறது அவர் ஒரு ஆளுமையற்றவர் என்று கதைப்பதை நாங்கள் ஏராளமாக கண்டுகின்றோம். சில அவரது நடவடிக்கைகளும் அதை எடுத்து காட்டுகிறது. எல்லாரும் கேளிக்கையாக பார்ப்பார்கள். அந்த பஸ் கொடுக்கின்ற பாடசாலைகளுக்கு சந்தர்ப்பத்திலே பஸ்ஸை ஓட்டி கொண்டு செல்வார், அங்கு வைத்து கிரிக்கெட் விளையாடுவார். இப்படி அது மக்களுடன் மக்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை காட்டிக்கொள்வதற்காக வேண்டி சில விடயங்களில் ஒரு 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 என்ன சொல்வது, ஒரு ஒரு வெறுக்கத்தக்க விடயங்களில் ஈடுபடுவதும் ஒரு கேலிக்கூத்தாகத்தான் பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்துக்கு ஃப்ளட் லிட்ஸோட கிரவுண்ட் இருக்கின்றதா என்று கேட்டு சொல்ல வேண்டிய எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயங்கள் இப்படி கேட்டிருந்தார். தனக்கு ஜப்பான் பேச தெரியும், எனவே ஜப்பான் மொழி தெரியும், அவை நான் ஜப்பானுக்கு சென்று அங்கிருந்து ஜப்பான் மொழி கதைத்து அங்கிருந்து உதவிகளை பெற்று வருவேன் என்று ஒரு இடத்தில் குறிப்பிட்டார். அது மாத்திரமல்ல,
இலங்கையில் ஏதோ 10,000 சுற்றம் பாடசாலைகள் இருக்கின்றது. ஒவ்வொரு பாடசாலைக்கும் உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கோடீஸ்வரனை இணைத்து விடுவேன், அதன் மூலம் நாட்டை டெவலப் பண்ணுவேன் என்ற விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அது மாத்திரமே ஒரு பாரதூரமான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது ஜனாதிபதி தேர்தல் இந்த போஸ்டல் ஓட்டிங்கு முதல் நாளுக்கு முதல் எங்களோட சேர்ந்து கொள்ளுங்கள், அதாவது ஓட் பண்ணாத ஆக்களுக்கு எதிர்காலத்தில் எந்த சலுகையும் கிடைக்காதுன்னு சொன்னார். ஏன் அவர் ஜனாதிபதியானால் ஓட் பண்ணினால் என்ன பண்ணாட்டி என்ன, அவருக்கு எதிராக ஓட் பண்ணாலும் அவர் அனைவருக்குரிய ஜனாதிபதி தான் என்ற விடயங்கள் கூட அவருக்கு பேசிக்கான விடயங்கள் கூட அவருக்கு தெரியாமல் இருக்கின்றது. சில சந்தர்ப்பங்களை ஆரம்ப காலத்தில் ஒரு அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே அவரது தேர்தலில் வேலை செய்தவர்களுக்கு தொழில் கொடுக்கின்ற ஒரு நேர்முக பரீட்சையை வைத்து கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் நடந்து கொண்ட முறைகள்லாம் ஒரு 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 ஜனாதிபதியாக வரப்பவர் செய்வதற்குரிய முறைகளாக தெரியவில்லை. நீ போலிங் பூத்தில் இருந்தியா, நீ இவர் எங்களுக்கு போஸ்டர் ஒட்டினாரா, அவங்களுக்கு தான் ஜாப் கொடுக்குறதுன்ற மாதிரி இது பாரம்பரிய அரசியல். ஜாப் கொடுக்குற ஆக்களுக்கு ஓட் போடுறது, இது ஒரு பாரம்பரியமான அரசியலை இப்படியே செய்து கொண்டு வருவதன் மூலம் நாட்டில் மாற்றங்கள் வரும் என்று நாங்கள் கனவு காணும்போது மிகவும் பிழையான விடயம்தான். சிறுபான்மை கட்சிகள் பெரும்பாலானவை சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்கான மிக பிரதான காரணம் ரணில் விக்ரமசிங்கவுடன் மஹிந்த ராஜபக்சவின் அல்லது என்ற சகாக்கள் இருப்பது தான், வேறொன்றும் இல்லை. அதனால் தான் இவரை ஆதரிக்கின்றார்கள். அத்துடன் இவர் ஆளுமையற்றவர் என்பதால் தாங்கள் அப்பஹேண்ட் எடுக்கலாம் என்று இவர்கள் யோசிக்கவும் கூடும், அதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். எனவே தேர்தல் விஞ்ஞாபனங்களை வைத்து நாங்கள் உண்மையில் முடிவெடுப்போமாக இருந்தால் அது பிழையான ஒரு முடிவாக தான் அமைய போகின்றது. இவர்களது அரசியலில் அவர்கள் இதுவரை மேற்கொண்ட விடயங்கள் என்ன, இவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் பார்த்து தான் நாங்கள் முடிவெடுக்கணுமே தவிர மற்றபடி நாங்கள் ஒரு உண்மையிலே தெற்காசியாவிலேயே கல்வி அறிவில் கூடிய மக்கள் இருக்கின்ற நாடு பிழையான அரசியல்வாதிகளை மீண்டும் மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதன் மூலம் நாங்கள் இன்னும் பிழை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மையான விடயம். இன்றும் பாருங்கள், நான் ஒரு சின்ன விடயத்தை, போக்குவரத்து சம்பந்தமான ஒரு சின்ன விடயத்தை நான் உங்களுக்கு இங்கே இவர்த்த சொல்லலும். ஆரம்ப காலங்களில் பார்த்திங்கன்னா BMW, பென்ஸ் போன்ற பஸ் வண்டிகள் தான் இலங்கை போக்குவரத்தில் இருந்தது. அது 70ஆம் ஆண்டு காலப்பகுதிகளுக்கு பின்பு டீல் பேசுவதன் மூலம் இந்தியாவின் டாட்டா பஸ்கள் இறக்குமதி செய்யப்பட்டு அப்படி வெளியிடப்பட்டு இப்பொழுது டாட்டா பஸ்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியாது, அந்த டாட்டா பஸ்கள் வந்து மனிதரை ஏற்றுவதற்கான பஸ்கள் அல்ல, அது வந்து லொரியின் என்ஜின், அதாவது பொருட்களை ஏற்றி இறக்குவதற்காக தயாரிக்கப்பட்ட என்ஜினை என்ன செய்திருக்கிறார்கள், மக்கள் போக்குவரத்துக்காக மாற்றி அமைக்கப்பட்டு அவற்றை விற்பனை செய்து இன்று போக்குவரத்தில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை 76 வருடங்களாக போக்குவரத்து கூட இந்த அரசியல்வாதிகள் ரணில் உட்பட தீர்வு தரவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. அவர்களாம் ஒரு ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், இவராக இருக்கலாம், சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம், அடுத்த 5 வருடங்களில் எங்களுக்கு ஒரு விமோசனத்தை தருவார் என்று சொன்னால் அது ஒரு கேலிக்கூத்தாக தான் இருக்கும். ரணில் விக்ரமசிங்க கூட குறிப்பிட்டிருந்தார் 2048 தான் இந்த நாடு ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறும் என்ற ஒரு விடயத்தை முதல் கூறிக்கொண்டிருந்தார். ஆகவே நாங்கள் கடுமையாக சிந்திக்க வேண்டியிருக்கின்றோம். இவர்கள் தொடர்ச்சியாக செய்து வந்த விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கின்றது. சஜித் பிரேமதாசவின் கட்சியில் சேர்ந்திருக்கின்றவர்களை பார்க்க நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும். இது ஒரு காலகட்டத்தில் உதாரணமாக சஜித் பிரேமதாசவின் கட்சியில் ஒருவர் வந்ததின் பின்னர் இவர் முதல் பிழையான ஒரு இடத்தில் இருந்திருந்தால் நீங்கள் எங்கள் கட்சிக்கு வர வேண்டாம், நான் உங்களை சேர்க்க மாட்டேன் யாருக்காலும் சொன்னாரா? இல்லை, வாங்க எல்லாரையும் ஏற்றுவோம். இந்த மாதிரி தான் 2 ரணிலாக இருக்கலாம், சஜித்தாக இருக்கலாம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தேவை ஓட்டு, அவர்களுக்கு தேவை ஆட்சி, அதுதான் அவர்களது முக்கியம். உண்மையிலே நான் ஏற்கனவே சொன்னது போன்று 1000 கோடிக்கு மேல் செலவழித்து ஒருத்தன் வெறும் 75,000 சம்பளத்துக்கு ஒரு வேலைக்கு போவானா? அது மட்டுமல்ல, சஜித் பிரேமதாச குறிப்பிடுகின்றார், அவர் வந்து எல்லாம் கணக்கு துறையாக இருக்கலாம், விஞ்ஞானத்துறையாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் அவருக்கு தகுதி இருக்காமல் அவரே சொல்லிக்கொள்கிறார். இவ்வளோ கேவலமான ஒரு விஷயம், இது எல்லாம் முடியாத விடயங்கள். எனவே நாங்கள் யாரையும் அவர்களது நடவடிக்கைகளை கொண்டு நாங்கள் எங்களிருந்து விமர்சிச்சிருக்கின்றோம். இதுவற்றை நீங்கள் பார்க்குறதும் முடிவெடுக்கிறதும் உங்களோட பொறுப்பு. என்ன நினைக்கிறீங்க? இந்த சஜித் சம்பந்தமாக இப்போ எங்களுடைய தமிழ் கட்சிகளைச் சேர்ந்த சில பேர் வந்து முஸ்லீம் கட்சிகளைச் சேர்ந்த சில பேரும் வந்து சஜித்தை வந்து வெளிப்படையாக ஆதரிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அப்போ அதில் அவர்கள் ஏன் ஆதரிக்கிறார்கள், உங்களுக்கு அவர் சஜித் என்ன உறுதிமொழி தந்தவர்கள்னு சொல்லி வெளிப்படையாக சில பத்திரிகையாளர்கள் கேட்டிருந்தார்கள். நேற்றும் சாணக்கியன் அவர்களின் 2 பேட்டி பார்த்தேன், சுதந்திரன் அவர்களின் பேட்டியும் பார்த்தேன். அதில் வந்து அவர்கள் வந்து 13ஆம் திருத்த சட்டத்தை வந்து முழுமையாக அமுல்படுத்துவதாக சஜித் வந்து நமக்கு உறுதியளித்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். இதில் ஒரு சம்பவம் நடந்தது. சஜித் யாழ்ப்பாணம் வந்திருந்த நேரம் வந்து பொதுவாகவே கூட்டத்தில் தமிழ் மக்களுக்கு முன்னிலையிலே சொன்னார், 13ஆம் திருத்த சட்டத்தை வந்து நாங்கள் முழுமையாக
நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்று சொல்லி இங்கு கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே திசாத்த நாயக்க அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர் வந்து கொழும்பிலே ஒரு பகுதியிலே வந்து சொல்லியிருந்தார், 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதென்றால் மாநசபை எலெக்ஷனை வைப்பது என்பதுதான் அர்த்தம் ஒழிய வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி சிங்கள மக்களை சமாதானப்படுத்துவதற்கான ஒரு கருத்தை அந்த இடத்தில் எஸ்எம் மெரிக்கார் உங்களுக்கு தெரியும், அவர் கொழும்பு அவர் வந்து சஜித்தினுடைய மிகவும் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர். அவர் வந்து சொல்லியிருக்கிறார், சஜித் வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வந்து போலீஸ் அதிகாரங்களை வந்து கொடுக்க மாட்டார் என்று சொல்லி, அதாவது வந்து வடக்கு மக்களுக்கு கிழக்கு மக்களுக்கு ஒரு கதை, தெற்கு மக்களுக்கு ஒரு கதையை சொல்லிக்கொண்டு இந்த வளமையான அரசியல் நடவடிக்கையில் வந்து அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தவிரவும் சஜித் தெரிவித்த சில கருத்துக்கள், பத்திரிகைகளில் வந்த கருத்துக்களை நாம் தொகுத்து உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சி, அதாவது வந்து நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை தான் உடனடியாக இல்லாமொழிப்பேன், இவ்வாறு பல பேர் சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்தார்கள். வந்தவுடன் அதை அழிப்பதற்கு அவர்களுடைய அதிகாரம் வருகிறது. எங்களோட மைத்ரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி 100 நாள் வேலை திட்டம் ஒன்றும் நடக்கவில்லை, அது ஒன்றுதான். அப்போ அந்த இடத்துல வந்து ஒன்று சொல்லியிருக்கிறார், அது ஒரு புது கன்ஸ்டியூஷன், புது ஒரு சட்ட வாக்கத்தை கொண்டு வந்து அதை அழிப்பேன்னு சொல்லி. மற்றது வந்து இன்னொன்று சொல்லியிருக்கிறேன், டாப் போஸ்ட் பை கன்சல்டேஷன் வித் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து, அதாவது வந்து சில நிறுவனங்கள் சில அதிகார சபைகளுக்கு நியமிக்கும் அதி உயர் பதவிகள் வந்து அந்த துறை சார்ந்த வல்லுநர்களோட கலந்து ஆலோசிக்கப்பட்டுத்தான் நியமிக்கப்படும், அதாவது அரசியல் ரீதியான நியமனம் இல்லைன்னு சொல்லி இவ்வாறும் பல அரசியல்வாதிகள் பல ஜனாதிபதிகள் ஆட்சிக்கு வர முதல் சொல்லி கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை. அவர்களுடைய செல்ல பிள்ளைகள் தான் பல்வேறு நிறுவனங்களின் தலைவர்களாக நியமிக்கப்பட்டார்கள். அது ஊழலுக்கு வழிகோலின என்பது வந்து கடந்த காலங்களிலே பொதுமக்கள் கண்ட அனுபவம். அது தவிரவும் வந்து அவர் வந்து மக்கள் வந்து சமயத்தை கடைப்பிடிப்பதற்கும் சுகாதாரத்தை எல்லா விதமான சுகாதார வசதிகளை அவர்கள் அடைவதற்கும் வந்து அவர்களுக்கு நல்ல முழுமையான உரிமை வழங்கப்படும், அதாவது இந்த 2 வசதிகளும் முன்னேற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு எதிரான கருத்தை தெரிவிப்பவர்கள் வந்து சஜித் வந்து இந்த 1000 விகாரைகளை அமைப்பது என்ற ஒரு ப்ரொஜெக்டை துவங்கினவர் என்று சொல்லி அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துகிறார். அவர் ஆட்சிக்கு வந்தால் வந்து வடக்கு கிழக்கில் வந்து சமயங்கள் வந்து திணிக்கப்படலாம் என்று சொல்கிற கருத்தை வந்து எதிரானவர்கள் வந்து முகநூல்கள் மூலமாக பயந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் உண்மை போய் வந்து எங்களுக்கு என்னென்று தெரியவில்லை. அது தவிரவும் வந்து சஜித் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார், இந்த பலாலி விமான நிலையத்தை வந்து முற்று முழுதாக வந்து நாங்கள் விருத்தி செய்ய வேண்டும். என்னென்னு சொன்னால் இடைநிலை மக்கள், இந்தியாவில் இருக்கிற 40 மில்லியன் இடைநிலை மக்கள் வந்து சுற்றுலாத்தலமாக வந்து இலங்கையை தரிசிப்பதற்கு வந்து இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார். உண்மையிலேயே இந்த பலாலி விமான நிலையத்தை தற்பொழுது கூட இண்டிகோ ஃப்ளைட்ஸ் ஓட வழி கிடைக்கல வந்து மிகப்பெரிய விமானம் வந்து இறங்குவதற்கு உரிய இடவசதி காணாதால் சிறிய விமானம் தான் மீண்டும் பணியில் ஈடுபடுகிறது. இந்த மிகப்பெரிய விமானங்கள் தொடர்ந்து சுமூகமாக பலாலியில் இறங்கி ஏறுவதோ கப்பல்கள் சுமூகமாக ஓடுவதோ வந்து பெரும்பாலும் சில பேருக்கு வந்து அது விருப்பம் இல்லை. அதாவது யாழ்ப்பாணத்தின் அபிவிருத்தி வந்து மிக வேகமாக, வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி மிக வேகமாக நடந்துவிடும், அது வந்து தெற்கை பாதிக்கும் என்பதை வந்து சில பேர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார்கள். அது தவிர இங்கே இருந்தும் சில பேர் போய் உடனடியாக பெரிய அபிவிருத்தி செய்ய வேண்டாம் என்று சொன்னதாகவும் கேள்விப்பட்டோம். அது அவ்வாறான பொருளாதார ரீதியான அரசியல் உருவாக்கம் இருக்கும் பொழுது தேர்தல் காலத்தில் இவ்வாறான வாக்குறுதிகள் சொல்லுவர்கள் வந்து உலக காலத்திலேயும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அங்கே செய்து காட்டவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இதை விடவும் சஜித் வந்து இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார், நேற்று டெய்லி மிரரில் இருந்துச்சு. யங்கா வில் பி இன் பாலிசி டெவலப்மெண்ட் இன் இஸ் ரூல் எக்ஸ்பிளைன் சிங்கப்பூர் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் என்று சொல்லி, அதாவது சிங்கப்பூர் மற்றும் அதர் நாடுகள் மாதிரி இடங்களில் இருக்கிற மாதிரி வந்து இளம் வயது உள்ளவர்கள் வந்து பாலிசி டெவலப்மெண்ட், அதாவது வந்து சில கொள்கை வகுப்பு திட்டங்களில் வந்து ஈடுபடுத்தப்படுவார்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அது நடைமுறைக்கு ஏற்படாது. எங்களோட சிஸ்டம் வந்து எங்களோட இலங்கையுடைய சிஸ்டம் வந்து மூத்தவர்களை தான் அறிஞர்களாக பார்க்குற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. வயசு போய் கண் தெரியாமல் காது கேட்காம வரைக்கெல்லாம் பெரிய பதவிகள் அவர்களுக்கு வழங்கப்படும். அப்போ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அந்த சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு வந்து ஒரு ஜனாதிபதியால் முடியாது. ஆனால் பல நாடுகளில் வந்து நாங்களும் கலந்து கொண்ட சில பல்வேறு சர்வதேச மாநாட்டில் வந்து அங்கு சுகாதாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்காக வர்றவர்கள் வந்து 20 வயசு 21 வயசு 23 வயசில் வரும். எங்கள் நாட்டில் இருந்தால் போய்க்க 60 வயசு ரிட்டையர்மெண்ட்ராக்கள் வந்து இந்த பாலிசி மேக்கிங்கில் வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அப்போ இது மாறுறது வந்து உண்மையில் நல்ல, ஆனால் இவரால் வந்து அதை மாற்ற முடியுமா, சிங்கப்பூர் மாதிரி எங்கள் நாட்டை கொன்று இயலுமான்னு சொல்லி எங்களுக்கு அது தெரியலை. இதெல்லாம் தேர்தலில் சொல்லப்படுற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அடுத்ததாக வந்து
நாங்கள் எங்களுடைய அனுரகுமார திசாநாயக்க அவர் தொடர்பாக சில தகவல்களை சாதிக்க அவர்கள் உங்களுக்கு வழங்குவார். ஒரு மிகப்பெரிய ஒரு அலை ஒன்று உருவாகி இருப்பதை சர்வதேச ஊடகங்களே சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக ஏகேடி என்று அறியப்பெறுகின்றார். இவரது விடயங்களை பற்றி சொல்வதென்றால் நல்ல விடயங்கள், அவர்கள் இருக்கின்ற பாசிட்டிவானது என்ன நெகட்டிவான என்ற விடயங்களை நாங்கள் சொல்வதாக இருந்தால், ஒரே ஒரு பாசிட்டிவான விடயம், அவர் இதுவரை இருந்த கட்சியிலிருந்து மாறவில்லை. அதுவே ஒரு நல்ல பாசிட்டிவான விடயமாக தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் 30-35 வருடங்களுக்கு மேல் அரசியல் அனுபவம் கொண்டொருவர். ஜேவிபி ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு பேரினவாத கட்சியாகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. ஆரம்ப நோக்கங்கள் வேறையாக இருந்தாலும் பிற்காலப்பட்ட பகுதியிலே அப்படி தான் இருந்தது. ஆனால் அனுரகுமார திசாநாயகா அதன் தலைவரானதன் பின்பு தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இனவாதம் இல்லாத ஒரு அரசியல் போக்கை நாங்கள் அவரது பேச்சுக்களிலிருந்து கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. என்னவென்றால் அவரது பேச்சை வைத்து மட்டும்தான் முடிவெடுக்க வேண்டியிருக்கிறதே தவிர நடவடிக்கைகள் இதுவரை மேற்கொள்ளப்படாததால் நாங்கள் உண்மை போய் எங்களால் சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. அவர் எங்கு பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு என்று ஒரு சட்டம், தமிழருக்கு ஒரு சட்டம், இந்துக்களுக்கு ஒரு சட்டம், பௌத்தர்களுக்கு என்று அவர் எங்கேயும் சொல்லவில்லை. தேர்தல் ஞாபகத்திலும் அதை தெளிவாக குறிப்பிட்டார். இலங்கையர்கள் என்ற வசனங்களை குறிப்பிட்டுத்தான் அதில் செய்து கொண்டு போகின்றார். அவர் சொல்கின்ற விடயங்களிலே என்ன விரும்பப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த கொள்ளையடிக்கின்றவர்களை என்ன சொல்வது, அவர்களை அடையாளப்படுத்தி அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பு சம்பந்தமாக கடுமையாக கைது கொண்டிருக்கின்றார். அது உண்மையும் தான். நான் வெளிநாடுகளில் வளர்ச்சி அடைந்த நாடுகளெல்லாம் வெறுமனே அவர்களது வேலைத்திறன் அல்லது அவர்களிடம் இருக்கின்ற சக்திகளை மாத்திரம் வைத்து வளர்ச்சி அடைந்ததாக இல்லை. எங்களிடம் அதெல்லாம் இருக்கின்றது. ஏன் கடல் வளம் இல்லையா? கல்வி கற்றவர்களின் இல்லையா? எல்லா வளமும் எங்களிடமும் இருக்கின்றது. இயற்கை வளம் அனைத்தும். ஆனால் இங்கு இருக்கின்ற மிக பிரதான பிரச்சனை கொள்ளையடிக்கின்றது. அனைவரும் கடந்த இந்த பொருளாதார நெருக்கடி காலத்திலேயே தண்ணீரை இம்யூனோகுளோபின் ஒரு மருந்தை கொடுத்து அமைச்சர் ஒருவர் இந்த ஜெயிலிருந்து இப்போ தான் வெளியில் போயிருக்கிறார். அதே போன்று இந்த இவிசா மோசடின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ $1 trillion அதில் அந்த வெறும் ஒரு 3-4 மாதத்தில் அடித்த காசுகள். ஆகவே என்னதான் அந்நிய செலாவணி நீங்கள் கொண்டு சேர்த்தாலும் அது மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வராது. ஆகவே இந்த கொள்ளையர்கள் இவர்கள் ஓரங்கட்டப்பட வேண்டும் என்பது பெரும்பாலான மக்களின் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அதே தான் இளைஞர்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு அலையொன்று மாறுபட்ட ஒரு அரசியல் அலையொன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது பெரும்பாலும் ஒரு பாரம்பரிய சஜித்திரமாக இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கோரிடமிருந்து அரசியல் வேலைகளுக்கு செல்பவர்கள், அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது தனிப்பட்ட முறையில் ஏதாவது உபகாரம் கிடைக்கும் என்பதற்காக அரசியல் வேலைகளில் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் இவருடைய அனுரகுமார திசாநாயக் அவருடைய தேர்தல் வேலைகளுக்கு செல்வர்களுக்கு எந்த சலுகைகளும் வழங்கப்படுவதில்லை. அவர்களாக சென்று தங்களது வேலைகளை செய்கிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள், நல்ல விடயங்களை குறிப்பிடலாம். ஆனால் இல்லை நெகட்டிவான விடயம் ஒன்று குறிப்பிடப்படும் போது அவரை பற்றி எங்களுக்கு தெரியாது. சிம்பிளாக சொல்லணும். அவர எக்ஷன் நம்ம இப்போ வெளியிலேருந்து சொல்லுவோம் தானே, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கக்குள்ள வெளியிலேருந்து இப்படி இல்லை அந்த போலை இப்படி அடித்தா அங்கால போகும்னு சொல்லுவோம் தானே. அது இல்லை விஷயம். 6 போகும் 4 போகும்னு சொல்கிறது எல்லோரும் சொல்லலாம். ஆனால் அது நடைமுறையில் செய்யலாமான்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது தான். ஆனால் எங்களுக்கு ஒரு ஆப்ஷனும் இல்லை என்றது பெரும்பாலான மக்கள் சொல்லுகின்ற கருத்தை தான். எங்களுக்கு தெரியாது தான், வேறு வழி இல்லை. என்ன இருக்கின்ற 225 கல்லறைகளையும் வைத்து தான் இந்த நாட்டை டெவலப் பண்ணணும்னா நடக்க போகிறதும் இல்லை. ஆகவே நாங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கணும். எந்த அளவுக்கு என்றால் இலங்கை மக்கள் மைத்ரிபால சிறிசேன ஒரு கட்சியில் 4 மணி மட்டும் இருந்தவர் 5 மணிக்கு அடுத்த கட்சிக்கு மாறி ஜனாதிபதி தேர்தலில் கேட்டு வின் பண்ணவர். எவ்வளவோ செய்வன்னு செஞ்சார். மக்கள் என்ன செஞ்சது? மாற்றம் ஒன்று வேணும், கொள்ளையர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக மைத்ரிபாலவை ஜனாதிபதியாக்கிய மக்கள். அதே போன்று தான் கோத்தபாய ராஜபக்சவும் இனவாதம் ஒன்றிருந்தது தான். அதை விட அவர் ஒரு சிறந்த அரசாங்க நிர்வாகி என்ற அடிப்படையில் தான் பெரும்பாலானவர்கள் ஓட் போட்டார்கள். கொழும்பு மாநகரத்துக்கு கோத்தபாயாவுக்கு ஆட்சிக்கு முதல் நீங்கள் சென்றிருந்தால் தெரியும், ஒரு ஊத்தை குப்பையாக அவர் என்ன சொல்கிறது, ஒரு சட்டம் ஒழுங்கு இல்லாத இடமாக தான் இருந்தது. அதெல்லாம் மாற்றினது அவர் தான். அது உண்மை தான். அது அவற்றை வைத்து தான் பேரினவாத சிங்கள அமைப்புகள், சிங்கள மக்கள் எல்லாம் ஓட் பண்ணது தான் உண்மை. ஆனால் அவரும் எதையும் செய்யவில்லை. மக்கள் முயற்சி செய்யாமல் இல்லை, மக்கள் மாற்றாமல் இல்லை. ஒரு சிலவரை மாற்றவில்லை. ஆனால் ஜனாதிபதியை பொறுத்த மட்டிலே மாற்றியிருக்கின்றார்கள்.
அதே போன்று இந்த முறையும் அனுரகுமாரவை மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேபி அது சரியாகவும் அமையலாம், பிழையாகவும் இருக்கலாம். ஆனால் இவர் இதை செய்ய போகின்றார் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் இப்போ நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்றது உண்மை. அவரது அண்மையில் இருக்கிற சோசியல் மீடியாவோட கவரேஜ் என்ன சொல்ல பாப்புலாரிட்டி சரியான கூட. நியூஸ் ஃபெஸ்ட்டில் கடைசி நடந்த ஒரு விவாதத்தில் 1,00,000க்கு மேல் ஆன்லைனில் பார்த்து கொண்டு தான். இது நியூஸ் ஃபெஸ்ட்டில் இதுவரங்காட்டியும் வராத ரெக்கார்டு ஒன்று வந்திருக்குது. ஆகவே ஒரு பெரிய ஒரு அலை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மாற்றம் நாட்டுக்கு தேவை. இந்த மாற்றத்தின் மூலம் நாடு ஒரு சுபிட்சம் அடையும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதே நேரம் அனுரகுமார் திசாநாயக்கா சொல்லிக்கணும் ரொம்ப மிக முக்கியமான விடயம், சுகாதாரம், கல்வி மற்றும் உணவு, இதுக்கு டெக்ஸ் இருக்காதுன்னு சொல்லி உண்மை. அது கட்டாயம் தேவை. ஏன்னு சொல்லுங்கள், உணவுப் பொருட்கள் மக்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்கணும். அப்போ தான் சரியான உணவு, ஒரு நிறைய உணவு சாப்பிடும் மக்கள். இதனால் அவங்களுக்கு நோய் நொடிகள் குறையும், இதனால் ஹெல்த்துக்கான செலவுகள் குறையும். இப்படி எத்தனையோ விடயங்களை சொல்லலாம். தேவையான விடயங்களுக்கு அதிகளவான டெக்ஸை போடுவது என்பது மிகவும் ஒரு பிழையான விடயம். ஆகவே இவ்வாறான விடயங்கள் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு ஒரு முறையான ஜனாதிபதி நாட்டை ஆட்சி செய்வதன் மூலம் இந்த நாடு நிச்சயமாக சுபீட்சம் அடையும் என்பது தான் அனைவரிடதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. பார்ப்போம் யார் ஜனாதிபதியாக வருவார் என்று எங்களுக்கு நிச்சயமாக சொல்ல முடியாது. சில தேர்தல் கணிப்புகள் அனுரகுமார வெல்வதாகவும், சில தேர்தல் கணிப்புகள் சஜித் வெல்வதாகவும், இப்படி வெவ்வேறு கணிப்புகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனாலும் இவர்களில் யார் வர வேண்டும் என்பதை இம்முறை மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தப் போகின்றார்களா, அல்லது தொடர்ந்தும் இப்படி மாறி மாறி ஒருவருக்கும் ஒருவரின் ஜனாதிபதியாக்கி ஜனாதிபதி கதிரை அலங்கரித்து நாட்டு மக்கள் தோக்கப் போகின்றார்களா என்பதுதான் விடயம். இதுவரை சிம்பிளாக சொல்வதென்றால், ஒரு சுற்றுலா நோக்கத்திற்காக ஒரு வெளிநாட்டுக்கார இலங்கை வந்தால் நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம், ஏதாவது ஒரு பாதியில் ஒழுங்கான டாய்லெட் இருக்கான்ட்டு. சிம்பிள், ஒரு ஒன்றும் இல்லை. ஒழுங்கான போக்குவரத்து இருக்குதா? இல்லை, செய்யலை. அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொழும்புலேருந்து கட்நாயக்க விமான நிலையத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி 3 நாள் நின்றுடுது. சரி, இது கட்டாயம் பஸ் சர்வீஸ் தேவை இருந்தேன்னு சொன்னால் இன்னும் வார ஃபாரினர்ஸ் கொழும்புக்கு போய்த்து வரது ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் சில இன்ஃப்ளூயன்ஸால் அது நடைமுறைப்படுத்த இயலாமல் போயிட்டுது. அதே போன்று தான் உங்களுக்கு தெரியும், இந்த காற்றாலை மின்சாரம் கணக்கு விஷயங்களுக்கு சொல்கிறேன் கதைக்கிறேன்னா ஒரு சில விஷயங்கள் இங்கே சொல்லலாம். அதானியிட கம்பெனிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது நோத்தில் வடக்கில் தான் அந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் உருவாக்கப்படுகிறது. அதிலிருந்து அரசாங்கம் மின்சாரத்தை வாங்க இருக்கிறது. இப்போ வளமையாக வாங்கிட்டு இருக்கிறதோட டபுள் மடங்கு கூட கொடுத்து வாங்க போகிறாங்க. அதை எத்தனையோ வெட்ஸ், அது பெரிய ஒரு ஸ்கேம் உண்டு, பெரிய ஒரு மோசடி உண்டு இடமிட்டு இருக்குதா. அதை ஜனாதிபதியானால் தான் இடைநிறுத்துவதாக அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்திருக்கிறார். இப்படி பல்வேறுபட்ட உண்மையில் இவர் ஆட்சி இவரால் வெளிநாட்டு உறவுகளை எந்த அளவுக்கு சேர்த்துக்கொண்டு இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும், இந்த கள்ளர்கள் பிடிக்கப்பட வேண்டும், குறைந்தது 1 மாதமாவது இந்த ஜெயில் வாழ்க்கையை, சிறைச்சாலை வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதில் பெரும்பாலான மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது இந்த உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த அனூர அலையின் விடயமாக இருக்கின்றது. உண்மையில் சிங்கள மக்கள் மாத்திரம்தான் அனுரகுமாராவுக்கு பெரும் அலை உருவாக இருக்கின்றது என்று சொன்னாலும் கூட தமிழ் பிரதேசங்களும் இப்பொழுது ஏராளமாக மாறி இருக்கின்றது. ஏனென்றால் மக்கள் எல்லாம் இப்பொழுது சொகுசை விரும்புகிறார்கள். நாங்களும் ஏதாச்சும் ஒன்று சொகுசாக இருக்கணும்னு யோசிக்கின்றார்கள். ஒரு சிங்கப்பூரில் ஒரு மலேசியாவில் இருக்கின்ற ஒரு போக்குவரத்து இலங்கைக்கு எப்பொழுது வரும்னு ஒரு ஆவலோடு இருக்கின்றார்கள். இந்த போக்குவரத்துகள் எல்லாம் வருவதாக இருந்தால் சில எக்கனாமிக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, இங்கே இருக்கின்ற கொள்ளை மோசடிகள் நிறுத்தப்பட்டால் மாத்திரம் இதுவற்றையெல்லாம் இலங்கையில் இலகுவாக அடைய முடியும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஏனால் அவ்வாறான ஒரு பூகோள அமைப்பு இலங்கைக்கு இருக்கின்றது. இந்த பூகோள அமைப்பின் மூலம் பல்வேறுபட்ட ரீதியில் எமது நாட்டை முன்னேற்றுவதற்கு முடியும் என்பதுதான் ஒரு உண்மையான உண்மை. தொடர்ந்து நாங்கள் கதைப்போம். அடுத்தது எங்களோட எலெக்ஷன் ஓட்டிங் அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, அவர் அதுக்கு பேர் வச்சுக்கிறார் த்ரைவிங் நேஷன் எ பியூட்டிஃபுல் லைஃப்னு சொல்லி. அதாவது தற்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற தேசம், அது அழகான வாழ்க்கை. பிரதானமாக 5 விடயங்களை நாங்கள் எடுக்கலாம். ஒன்று எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், எல்லோரும் சொல்கிறது போல இந்த கடன்களிலிருந்து வெளியில் வர்றது, பணவீக்கத்தை குறைக்கிறது, உள்ளூர் உற்பத்திகளை அதிகரிக்கிறது, அக்ரிகல்ச்சர் விவசாயம் மற்றும் கைத்தொழில்துறையை முன்னேற்றம்னு சொல்லிக்கிறார். அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி எங்களுக்கு அது விவரமாக தெரியவில்லை. மற்றது டிரான்ஸ்பரன்சி, அதாவது ஆட்சியில் வெளிப்படைத்தன்மை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். கரப்ஷன் இருக்காது, ஆன்டி கரப்ஷன், அதாவது ஊழல் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறார்.
பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம்ஸ் வந்து உருவாக்கப்படும் என்று சொல்லியிருக்கார். அதாவது வந்து நம்பகத்தன்மையான சில விடயங்கள் வந்து உருவாக்கப்படும் என்று சொல்லியிருக்கார். ஆனால் மிகவும் கஷ்டமான விஷயங்கள் இப்போ இருக்கிற இலங்கை சிஸ்டத்தில் வந்து மிகவும் ஊழல் நிறைந்த எங்களோட நிறுவனங்களை வந்து பழையபடி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து அதை திருத்தி கொண்டாட வந்து மிகவும் கஷ்டமான விஷயங்கள். அடுத்ததாக சோஷியல் வெல்ஃபேர் என்று சொல்லி, அதாவது கல்வி, சுகாதாரம் மற்றும் பொது சேவைகள் வந்து மிக வேகமாக முன்னேற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறார். வேலை இல்லாதவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும், வாழ்க்கை செலவு சுட்டம் வந்து குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இது எல்லோரும் சொல்வதே அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். புதிதாக அவர்கள் வந்து அந்த கூடுதலாக என்வாயன்மெண்டல், அதாவது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், இளைய சமூகம் வந்து அதில் எங்களோட நாட்டில் தங்கி இருக்குதுன்னு சொல்லியும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்கிறது, அதாவது வந்து எஸ்டிஜின்னு சொல்கிற சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து அடிப்படையாக வச்சு அவர் கொஞ்சம் அந்த இதில் வந்து காய்ச்சிருக்கணும். இயற்கையான வளங்களை வந்து பாதுகாக்கணும். மற்றது வந்து கிளைமேட் சேஞ்ச், அதாவது வந்து காலநிலை மாற்றத்தால் வந்து உலக வெப்பமாதல் வந்து நடைபெற்று கொண்டு வருது. அது ஒரு பெரிய விடயமாக கதைக்கப்பட்டு கொண்டு வருது. அப்போ அதையும் அவர் வந்து டச் பண்ணியிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இலங்கையை வந்து மாற்றணும்னு சொல்லி டெவலப்மெண்ட் அபிவிருத்தியில் வந்து மார்ஜினலைஸ் குரூப்ஸ், அதாவது வந்து வலுவிழந்தவர்கள், மற்றது இளம் மக்கள், பெண்கள், மற்ற வந்து எத்னிக் மைனாரிட்டிஸ், அதாவது வந்து சிறுபான்மையினருக்கும் வந்து சமனான பங்கு வழங்கப்படும் என்பதை வந்து அவர் அடிக்கடி சொல்லி கொண்டு வரார். அது வந்து சிறுபான்மை மக்களை கூட அவருடைய பக்கம் வந்து திரும்ப வைக்கிறதுக்கு இப்போ ஒரு காரணமாக அது அமைந்திருக்கலாம். அவருடைய தேசிய அரசியல் நடவடிக்கைகளில் வந்து சிறுபான்மையினருக்கு வந்து சமனான சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்று சொல்லி அவர் வாயால் வந்து சொல்லியிருக்கிறார். இது நடைமுறைக்கு வரையில் நிறைய பிரச்சனைகள் வரலாமேன்னு சொன்னால், தமிழ் மக்களுக்கு வந்து கடந்த காலங்களில் ஒரு கொஞ்ச அளவு உரிமைகளாவது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மறைத்தவர்கள் வந்து இந்த ஜேவிபி இனை சேர்ந்தவர்கள். அப்போ அவருடைய அந்த மூத்த உறுப்பினர்கள் வந்து அந்த கட்சியில் இருக்கேக்க அருணகுமார திசாநாயக்க வந்து மட்டும் இதை வந்து செய்கிறது வந்து நடைமுறை சாத்தியமாக இருக்குமான்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. அவர் தொடர்பான சில விடயங்கள், பத்திரிகைகளில் வந்த சில விடயங்களை வந்து நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். வந்து ஒன்று வந்து இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸுக்கு உருவாக்க வேணும்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அது வந்து தனியார் துறையை தேர்ந்தவர்களுக்கு வந்து ஓய்வூதியம் வந்து வழங்கப்படும் என்று சொல்லி, மற்றது வந்து மற்றது வந்து அவர்களுடைய கட்சி வந்து காத்தாங்குடியில் வந்து ஒரு ஆஃபீஸை வந்து அண்மையில் திறந்திருக்கணும். அப்போ அது வந்து முஸ்லீம் மக்களை வந்து கவர்றதுக்கு. அப்போ அது முஸ்லீம் தரப்பால் சில கருத்துக்கள் சொல்லப்படுது. இவ்வளோ காலத்தும் இல்லாமல் இப்போ ஒரு ஆஃபீஸ் வந்து எலெக்ஷனுக்காக திறக்கப்பட்டிருக்கு, எலெக்ஷன் முடிஞ்சோன்னு மூடப்படும் சரி. அப்போ இவ்வாறான இதிலெல்லாம் உண்மைகள் இருக்குது. அது வந்து தேர்தலுக்கு பிறகு வந்து அவர்கள் கவனிக்காமல் விடுபடுற சந்தர்ப்பங்கள் வந்து நிறைய இருக்குது. மற்றது வந்து இன்னொரு தேர்தல் கூட்டத்தில் வந்து அனுரகுமார திசாநாயக்க ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். வந்து கரப்டட் பீப்புள் கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் த கண்ட்ரி, அதாவது வந்து ஊழல் துஷ்பிரயோகம் செய்தவர்கள் வந்து நாட்டை விட்டு ஓட இயலாது. நீங்கள் நாட்டை விட்டு ஓடினாலும் நான் ஜனாதிபதியாக வந்த உடனே வந்து நீங்கள் அங்கிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டு தண்டிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வசனத்துக்காக பெரும்பாலான இளைஞர்கள், நியாயத்தை விரும்புபவர்கள், நாடு முன்னோரணும் நினைக்கிறவர்கள், சுவீட்சமாக இந்த நாடு வளர்ந்த நாடுகள் போன்று வளரணும்னு நினைக்கிறவர்கள் வந்து அவர்களுக்கு அனுரகுமார திசாநாயக்கு சப்போர்ட் பண்ணுறதில் எந்த ஒரு ஆச்சரியம் இல்லை. இருந்த போதிலும் அவர் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த ஊழல்வாதிகளை உண்மையாக முறையான முறையில் தண்டிப்பாரா என்பது வந்து பொறுத்து தான் பார்க்க வேண்டிய ஒரு விடயம். அந்த இடத்துல வந்து அவர் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக சில விடயங்களை சொல்லியிருக்கிறார். தான் ஆட்சிக்கு வந்தால் அர்ஜுன மகேந்திரன் வந்து தண்டிக்கப்படுவார், தஜுதீன் கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர் தண்டிக்கப்படுவார், லசந்த கொலை வழக்கில் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் வெளியில் சுதந்திரமாக தெரிவதாக சொல்லுகிறார்கள், அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். 11 தமிழ் மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டதில் வந்து அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதுடன் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள்னு சொல்லி முக்கியமான சில விடயங்களை சொல்லியிருக்கின்றார். ஆனால் இந்த இடத்துல ஏதோ ஒரு கூட்டத்திலே ஒருவர் கேட்ட இடத்திலே யுத்த குற்றங்கள் தொடர்பாக என்ன சொல்கிறன்றதுக்கு அவர் அதுக்கு வந்து நினைக்கிறேன் கொஞ்சம் மழுப்பின மாதிரி பதில் சொல்லியிருக்கிறார்கள். அது வந்து பழைய கதை, அதை வந்து நாங்கள் இனி எடுக்க யுத்த குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி அது வந்து சிங்கள மக்களுடைய வாக்குகளை வந்து இழக்காமல் இருப்பதற்கான வசனமாக கூட இருக்கலாம். அது தவிர வந்து அனுரகுமார திசாநாயக்க ஒரு அதீத நம்பிக்கையை வெளியிட்டிருக்கிறாருன்னு சொன்னால் ஆல் த ஸ்டேட் செக்டர் எம்ப்ளாயீஸாக வித் மீ, அதாவது வந்து அரச பணியில் இருக்கும் அனைத்து உத்தியோகத்தர்களும் வந்து என்னுடன் இருக்கிறார்கள்னு சொல்லி நாங்களும் அறிந்த அளவிலே இராணுவம், போலீஸில் கடமையாற்றுபவர்கள் மற்றும் பல
வைத்தியத்துறை, தாதியர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து அவர்களுக்கு சப்போர்ட்டை ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தபோதிலும் தேர்தல் என்பது முடிவு வரும் வரை நம்மால் தீர்மானிக்க முடியாத ஒரு விடயம், நம்மளுடைய பரீட்சைகள் மாதிரி. இந்த இடத்துல வந்து இந்த என்பிபி, அதாவது வந்து ஏகேடி அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் நலிந்த ஜெயதிஸ் என்பவர் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் பத்திரிகை நிருபருக்கு வந்து, நாங்கள் வோ கிரைம்ஸ், அதாவது வந்து யுத்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் கூட நாங்கள் எந்த ஒரு இராணுவத்தையும் தண்டனை அளிக்கும் திட்டம் நம்மிடம் இல்லை, தண்டனை அளிக்க மாட்டோம் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அப்போ அது வந்து சிங்கள மக்களுக்கு, தென்பகுதி மக்களுக்கு ஒரு ஆதரவை பெறுவதற்காக இருக்கலாம். இவ்வளோ தான் நாங்கள் அவர் சொல்லுவாங்க. அடுத்ததாக நாங்கள் இறுதியாக வந்து எங்களுடைய 4வது வேட்பாளராக இருக்கின்ற நாமல் ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய புதல்வர் நாமல் ராஜபக்ஷ அவர்களை பற்றி சில கருத்துக்களை சொல்லலாம். உண்மையிலே நாமல் ராஜபக்ஷ வந்து இந்த முறை திடீரென்று அதிபர் தேர்தலில் போட்டியிட வெளியிட்டதுக்கு பட்டு கருத்துக்கள் சொல்லப்பட்டது. அவருக்கு தெரியும் தான் ஜனாதிபதி தேர்தல் வெல்ல மாட்டேன் என்று சொல்லி, இருந்தாலும் தனது இருப்பை தக்க வைப்பதற்காக தானும் இப்படி ஒரு ஆள் இருக்கிறேன் என்று சொல்லி எதிர்காலத்தில் அவர்கள் வந்து வளர்ந்து வர்றதற்கான ஒரு அடிப்படையாகத்தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் ஈடுபடுவதாக கருத்துக்கள் சொல்லப்பட்டால் சரியாக கூட இருக்கலாம். இருந்தபோதும் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனம், அதாவது நினைக்கிறேன் இப்போ இருக்கிறதுல பிரதான 4 வேட்பாளர் யங், என்ன 38-39 வயசு தான் இருக்கணும் நினைக்கிறேன். அப்போ அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வந்து பெரிதாக ஒன்றுமே இல்லை சொல்கிறதற்கு. வந்து அவர்கள் வந்து இளையோருக்கு வந்து நிறைய வாய்ப்பளிப்பதாகவும் பொருளாதார அபிவிருத்தி என்று சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார், கல்வி சுகாதாரம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் தொடர்பாக அவருடைய பேச்சுக்கள் நடைபெறும் பொழுது அவருக்கு எதிரான கருத்துக்கள் கூடுதலாக வந்து வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்போ அந்த இடத்துல வந்து நான் சில பத்திரிகைகளில் வந்த சில கருத்துக்களை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வந்து அவருடைய நாமல் ராஜபக்ஷ மேனிஃபெஸ்டோ வந்து சில பிரபல பத்திரிகைகள் வந்து இப்படி விமர்சித்திருந்தார்கள். இட்ஸ் அ காப்பி ஆஃப் மஹிந்த சிந்தனை என்று சொல்லி, அதாவது மஹிந்த சிந்தனையினுடைய பிரதி என்று சொல்லித்தான் அதை இருந்தார்கள். அப்போ அவர் வந்து கூட டிஜிட்டலைசேஷன் ஆஃப் த சிஸ்டம் அதை சொல்லியிருக்கிறார். அதாவது வந்து எல்லாத்தையும் கணினிமயப்படுத்துவேன் என்று சொல்லியும், ரிட்டையர்ட் ஸ்டாஃப் வந்து ஓய்வு பெற்றவர்கள் வந்து தன் ஆர்வமாக வந்து திருப்பியும் பணியாற்றலாம் தங்களுடைய சேவைகள் என்று சொல்லி, மற்றது வந்து சோளம், மற்றது வந்து தானியங்கள், விலங்குகளுக்கான உணவுகளை வந்து கூட உற்பத்தி செய்து விலங்கு வேளாண்மையை முன்னேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எக்ஸ்பிரஸ்வே, அதிவேக நெடுஞ்சாலைகளுக்கு அருகாக எக்கனாமிக் ஜோன்ஸ், அதாவது வந்து பொருளாதார மத்திய நிலையங்களை உருவாக்கி அதனூடாக நிறைய வருவாயை கிட்டக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். மற்றது வந்து ஜிடிபி என்று சொல்கிறது, எங்களுடைய மொத்த உற்பத்தி தனி நபர் வருமானங்கள், அதை வந்து அடுத்த 10 வருஷத்தில் வந்து 80% அதிகரிப்பான்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அதை வந்து எக்கனாமிஸ்ட் வந்து வெளிப்படையாகவே கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு சின்ன பிள்ளைத்தனமான விஷயம், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இப்படி வந்து நாங்கள் 10 வருஷத்தில் வந்து நீங்கள் ஜிடிபியை வந்து 80% அதிகரிக்க இயலாது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஐஎம்எஃப்க்கு நாங்கள் வந்து கொடுத்த வாக்குறுதிகள் வந்து எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலுமே தொடர்ந்து கடைப்பிடிக்கணும். அப்போ நாங்கள் இப்படி தொடர்ச்சியாக எழுந்தமானமாக சில வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதை வந்து செய்ய இயலாது. மற்றது வந்து நாமல் ராஜபக்ஷ வந்து வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்கிறார், இந்த இலங்கையில் வந்து ஊழல் துஷ்பிரயோகங்கள் இருக்கிறன்றதெல்லாம் பொய், அது வந்து அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள், அப்படி ஒன்றுமே இலங்கையில் இல்லை நடக்கையில் என்று சொல்லியிருக்கிறார். அது கொஞ்சம் நயப்புக்கிடமான விஷயமாக இருக்கிறது. மற்றது வந்து இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார், அதுவும் எனக்கு தெரியலை, அது நயப்புக்கிடமாக இருக்கும். யாழ்ப்பாணத்தில் வந்து பேசியிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் பேசிக்க சொல்லியிருக்கிறார் வந்து யாழ்ப்பாணத்தை வந்து இலங்கைன்ற வந்து ஒரு டெக் அண்ட் பிஸ்னஸ் ஹப், அதாவது வந்து தொழில்நுட்ப ரீதியான ஒரு பிரதேசமாகவும், இந்தியாவில் இருக்கிற ஹைதராபாத் சிலிக்கன் வேலி மாதிரி எங்களுடைய நாட்டில் யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு சிலிக்கன் வேலி, அதாவது வந்து கணினி தொடர்பான தொழில்நுட்பத்தில் வந்து பிரபலமான இடமாக மாற்றுறதாக வந்து அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ அவர்கள் வந்து இதை உண்மையிலேயே மனதார நினைத்திருந்தார், அவர்கள் இதை வந்து எப்போ வந்து எங்களுக்கு செய்திருக்கலாம். அடுத்தது வந்து ஐரோப்பாவிலிருந்து யாழ்ப்பாணம் வருபவர்களுக்கு வந்து யாழ்ப்பாண ஏர்போர்ட் ஊடாக மிகப்பெரிய விமானங்கள் வந்து இறங்குறதுக்கான வசதிகளை செய்து கொடுத்து ஐரோப்பாவில் இருக்கிற மக்கள் வந்து நேரடியாக யாழ்ப்பாணத்துக்கு வர்றதுக்கான ஏற்பாடு செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இதில் உங்களுக்கு முதல்ல நாங்கள் இதை பற்றி காய்ச்சினாங்க, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வந்து
அது நடந்தால் மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். அது நடந்தால் உண்மையிலேயே கட்நாயக்கா ஊடாக வர்ற பெருமளவான பயணிகளின் எண்ணிக்கை குறைவடையும், அவருடைய வருமானம் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். யாழ்ப்பாணம் வந்து மிக பெருமளவில் முன்னேறும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, உணவகங்கள், தங்குமிடங்கள் மற்றும் இந்த ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கிற இடங்கள் வந்து மிக வேகமாக விருத்தி அடைகிறதுக்கான சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், எங்களுடைய டயஸ்போரா, எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் வந்து மிகவும் நல்ல நிலைமையில் வந்து உலகத்தில் இருக்கிறார்கள். அவரை தங்களை உறவினர்களை பார்க்குறதுக்கு மிகவும் இலகுவாக யாழ்ப்பாணத்திலே நேரடியாக வரக்கூடியதாக இருக்கும். கிழக்கு மாகாணத்துக்கு கூட இங்கே வந்துட்டு அவர்களுக்கு போகிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் அது வந்து நடப்பதற்கு வந்து சில தடைகள் வந்து தொடர்ச்சியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. அப்போ இவர் சொன்னது வந்து அதில் பெருசாக நடக்கிற அளவில் இல்லை. இப்போ இவங்களை பற்றி சொல்கிறேன்டா, கடந்த 15 வருஷமாக இவங்களோட ஆட்சியாக நடந்தது. இப்போ இதில் செய்ய இல்லாமல் போனதாக வெறும் 5 வருஷத்தை செய்ய போகிறாங்க. இதெல்லாம் வெறும் மேனிஃபெஸ்டோ தான், ஒன் ஆஃப் த மேனிஃபெஸ்டோ. மற்றபடி இந்த விடயங்கள் நடக்குமாக இருந்தாலே அனைத்தும் டிஜிட்டல் மயப்படுத்த வேண்டியது ஒரு நல்ல ஒரு திட்டம். ஈவன் டெக்ஸ்ட்லேருந்து சகலதும் டிஜிட்டல் மயப்படுத்தப்படுமாக இருந்தால் அது ஒரு மிகவும் பிரயோசனமான நாடு முன்னேறுவதற்கான அடித்தளமாக கூட அமையலாம். ஆனால் இதெல்லாம் எந்தளவு சாத்தியப்படும் என்பது தான் பிரச்சனை. இது எவ்வாறு இவர்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போன்றது. அதை விட ஒன்றை குறிப்பிடுகிறார், இலங்கையில் ஊழல் மோசடி இல்லை என்று. இதுவரை ஊழல் மோசடி இல்லை என்று வைத்துக்கொள்ளுமே. ஏன் அப்படின்னாலே இலங்கை பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்டது. அப்படின்னா ஊழல் மோசடி இல்லாத நாட்டிலே இவ்வளவு 15 வருடம் காலமாக இவர்களால் ஆட்சி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வராமல் இருந்தவர்கள் அடுத்த 5 வருடத்தில் எவ்வாறு நல்ல நிலைமையை கொண்டு வரப் போகின்றார்கள் என்றுதான் யோசிக்க வேண்டியதான் இருக்குது. இதெல்லாம் வளமையான மேனிஃபெஸ்டோவாக பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறதே தவிர இது ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டோவாக தெரியவில்லை. இந்த இடத்துல இவர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், இந்த டேக்ஸ், அதாவது வந்து வரி வந்து உண்மையாக தேவையில்லை, எங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு வரி தேவையில்லை என்று சொல்லியும் அது வந்து மக்களை கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் வந்து அதை விட்டுட்டு நாங்கள் வந்து எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது வந்து நிறைய கட்டிடங்கள், நிறைய ஸ்ட்ரக்சர்கள், நிறைய ஏர்போர்ட் அதுகளை வந்து விருத்தி செய்வோம், தொழில்நுட்பத்தை வளர்ப்போம், பயிர்களை வந்து கூட பயிரிடுவோம், அது வந்து எங்களோட நேஷனை வந்து ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு உடனடியாகவே வந்து எக்கனாமிஸ்ட் வந்து வெளிப்படையாகவே ஆங்கில பத்திரிகையில் வந்து நிறைய நக்கலாக எழுதியிருக்கிறார்கள். அதாவது வந்து சின்ன பிள்ளைத்தனமான விஷயம் என்று சொல்லியும் டாக்டர் ஹேரத் குணத்திலக்கன்னு சொல்லி ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கில் வந்து 15 வருடங்களுக்கு மேலே வேலை செய்த ஒருவர் வந்து ஒரு வசனம் எழுதியிருக்கிறார். Corrupt politicians love for large infrastructures such as roads, railways, power plants, stadiums, ports and airport for larger commissions. அதாவது வந்து ஊழல் மிகுந்த அரசியல்வாதிகள் வந்து கூட விரும்பினோம் என்னத்தை என்று சொன்னால் பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய ரோட்டுகள், பெரிய பெரிய ரயில்வே ஸ்டேஷன், பெரிய பெரிய பவர் பிளான்ஸ், பெரிய பெரிய ஸ்டேடியம்ஸ் என்று சொன்னால் இந்த மண்டபங்கள், போர்ட்ஸ், ஹார்பர், மற்றது ஏர்போர்ட், அதை தான் விரும்பினோம் வேணும்னு சொன்னால் அதுலேருந்து நிறைய அளவு கமிஷன் கிடைக்கும் என்று சொல்லி அவர் வெளிப்படையாகவே வந்து அதை வந்து பகடிக்கடமாக ஆக்கியிருக்கிறார். அடுத்தது வந்து இது இந்த 4 பேரையும் சொன்னாலும் நாங்கள் இந்த பத்திரிகைகளில் வந்து வெளியிடப்பட்ட சில பொதுவான கருத்துக்களை வந்து நாங்கள் அறிஞ்சு கொண்டதை வந்து உங்களுக்கு பகிர்றதுக்கு இருக்கிறேன். ஒன்று வந்து இந்த சாணக்கியன் அவர்களுடைய பேட்டி ஒன்று அண்மையில் நாங்கள் பார்க்க அவரோட கருத்தை சொல்லியிருந்தார். அது சரியான கருத்து உண்டு. என்னென்னு சொன்னால், இவ்வளவு காலமும் தமிழ் மக்களால் ஒவ்வொரு தரப்பினருக்கு வழங்கப்பட்ட வாக்குகள் வந்து கடந்த 15 வருஷமாக சரத் பொன்சேகாவோட யாழ்ப்பாணத்தில் நிறைஞ்ச வாக்குகளை பெற்றவர். அது வந்து ஆன்டி ராஜபக்ஷ ஓட்ஸ், அதாவது வந்து ராஜபக்ஷர்களுக்கு எதிரான வாக்குகளே தவிர அவர்களுக்கு ஆதரவான வாக்குகள் அல்ல. அது வந்து மக்கள் வந்து தமிழ் மக்கள் தாங்கள் பட்ட துன்பங்கள் கஷ்டங்களுக்கு வந்து அவர்களை பழிவாங்கிறதுக்கான சில முயற்சிகள்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது வந்து இந்த முறையும் தேர்தலில் அது ரிஃப்ளெக்ட் பண்ணப்படலாமேன்னு சொன்னால் இதில் ஒருத்தரும் போய் ஒருத்தரையும் வந்து ஆதரித்து அன்பு மிகுந்து ஓட் பண்ணுவினமா அல்லது வேறு சாய்ஸ் இல்லாமல் அவர்களுக்கு போடினமான்னு சொல்லி ஒன்று தெரியல. அப்படி இருக்கிற கருத்துன்னு சொல்லப்பட்டது. மற்றது உங்களுக்கு தெரியும், டிபிஎஸ் ஜெயராஜான்னு சொல்லி பேரவர் எழுத்தாளர் ஒரு ஹெடிங் ஒன்ற ஒரு ஆர்டிக்கல் ஒன்றை போட்டிருந்தார். ஹவு கூல் ரணில் எம்இஸ் த கரண்ட் சிச்சுவேஷன். ரணிலை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ அவர்கிட்ட ஒரு ஆள் கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நடக்க எப்படி கூலாக இருக்கிறீங்க? அவர் சொல்லியிருக்கிறார், நான் தான் வெல்லுவேன், இதில் ஒரு டவுட்டும் இல்லை. அன்றகுமார் திசாநாயக்க வந்து என் ஃப்ரெண்ட், நானும் உண்டா காய்ச்சொண்டிருக்கிறோம், ஃப்ரெண்டாக இருக்கிறோம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு அடுத்த நாள் விழுந்துருச்சு அன்றகுமார் சொல்லியிருக்கிறேன், ஐயோ அவர் என் ஃப்ரெண்ட் இல்லை, சும்மா சொல்லிக்கல. அப்போ இவன் கேட்குறேன், என்னென்ன கூலாக இருக்கிறீங்க? கருத்து கணிப்பு இல்லாமல் வந்து அன்றகுமாருக்கு சார்பாக கணக்காக கருத்து கணிப்பு வருதுன்னு சொல்லி அப்புறம் நாளே சொல்லிக்கிறேன், இல்லை நான் தான் வெல்லுவேன் என்று சொல்லிட்டு கூலாக இருக்கிறேன். அப்போ அது ஒரு நல்ல ஆர்டிக்கல் ஒன்று நான் வாசிக்கக்கூடியதாக இருந்தது.
மற்றது வந்து இந்த இந்த ரணில் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். தான் வந்து வடக்கு கிழக்குக்கு மட்டும் மெயினாக வடக்கு கிழக்கு தான் சொல்லியிருக்கார். வடக்கு கிழக்குக்கு வந்து தனியான அபிவிருத்தி சபைகளை வந்து உருவாக்குவேன்னு சொல்லியும், அது வந்து தனியான வடக்கு கிழக்குன்ற அபிவிருத்தியை வந்து கண்காணிக்கலாம், அதில் வந்து ஈடுபடலாம் மத்திய அரசின் ஆலோசனையோடு சொல்லி, அதே மாதிரி ப்ரொவின்ஷியல் கவுன்சிலை வந்து வடக்கு கிழக்குக்கு மிகவும் பலப்படுத்துவேன்னு சொல்லியும், லோக்கல் பாடிஸ்ன்னு சொன்னால் பிரதேச சபை போன்ற அப்படி லோக்கல் பாடிஸை வந்து இன்னும் பலப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு கீழே அவர்கள் அதுக்கு அந்த பத்திரிகையில் வந்து எழுதியிருக்கிறார்கள். 2017ஆம் ஆண்டு யுஎன்பி ஆட்சி தான் வந்து இந்த மாகாண சபைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்து இந்த மாகாண சபையை இந்த நடைமுறைகளை கேள்விக்குறியாக்கிறதும் அதே யுஎன்பி தான். அதே ரணிலுடைய பின்னணியில் இருந்தபோது செய்தார்கள். அப்போது அவர்கள் வந்து முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை சொல்வது வந்து தமிழ் மக்களுக்கு வந்து தெரியாதவர்களுக்கு வந்து பெரிய ஏமாற்றத்தை வந்து இது ஏற்படுத்தலாம். மற்றது வந்து இன்னொரு கருத்து வந்து சொல்லப்பட்டிருந்தது. இந்த டொனால்ட் லூன்னு சொல்லி சவுத் ஏஷியன் அஃபேர்ஸுன்ற ஒரு டிரெக்டர், அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். இந்த உலகாளாமல் நடந்த உலக வரலாற்றில் வந்து பொருளாதார ரீதியில் மீண்டு எழுந்து குறுகிய காலத்தில் வந்த ஒரே ஒரு நாடு இலங்கைன்னு சொல்லி, அப்போ அது நல்ல விஷயங்களை நாங்கள் பாராட்டணும். அவர் அந்த கருத்தை சொல்கிறார். அப்போ அது வந்து அவ்வளோ குயிக்காக வந்து இலங்கை மக்கள் நல்ல ஒரு தலைமையின் கீழே வந்து மிக வேகமாக எழுந்து மீண்டு பழைய நிலைக்கு வந்துட்டார்கள் IMF உதவியோடு சொல்லி ஒரு உண்மை கருத்தை சொல்லியிருக்கார். அப்போ அது வேறு ஒரு நாடுமே வந்து அவ்வளோ வேகமாக வரையிலேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். மேலே ரணில் விக்ரமசிங்க ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஒரு பத்திரிகையில் வந்திருந்தது, தான் சின்ன பிள்ளையாக இருக்கைக்குள்ள வந்து ஜப்பான் வந்து இலங்கைக்கு பின்னுக்கு இருந்ததான் பொருளாதார ரீதியாக, இலங்கையோட வசதி குறைஞ்ச நாடாக இருந்ததான். இப்போ இலங்கைக்கு பின்னுக்கு இருக்கிற நாடு 1-2 தானாம் இருக்கான். காரணம் நாங்களும் கடைசி கிட்ட தான் நிற்கிறோம். ஆப்கானிஸ்தானும் மியான்மாரும் வந்து எங்களுக்கு பின்னுக்கு நிற்காம். உங்களுக்கு தெரிந்தாங்க. அதை விட நாங்கள் மிச்சம் எல்லாமே எங்களுக்கு முன்னுக்கு போயிட்டுதுன்னு சொல்லிக்க. அப்போ இதில் வந்து இளைஞர்கள் வந்து அதுக்கு முடிவெடுக்கணும்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறார். நாங்களும் அதான் சொல்கிறோம், இளைஞர்கள் வந்து அப்போலேருந்து முடிவெடுக்கணும். மற்றது வந்து இந்த இன்னொரு கருத்தை வந்து நாங்கள் சொல்கிறோம். என்னென்னு சொன்னால், இப்போ எல்லாருமே இதில் சொன்னால் எல்லாருமே வந்து நாங்கள் ஊழலை ஒழிப்போம், கரப்ஷனை ஒழிப்போம், சட்ட நடவடிக்கை செய்வோம், அவர்களை தப்பி போக மாட்டேன்னு சொன்னாலும் எங்கிற சிஸ்டத்தில் எங்கிற நடைமுறையில் வந்து அதை செய்கிறது கஷ்டம். ஊழல் வந்து எங்கே இருந்துருக்குன்னு சொன்னால், சின்ன பேப்பர் வாங்குறதுலேருந்தே ஒரு திணைக்களத்தில் பேப்பர் வாங்குறதுலேருந்து இருக்குது, பென்சில் வாங்குறதுலேருந்து பேனை வாங்குறது இருக்குது. இதை வந்து ஒழிக்கிறன்றது மிகப்பெரிய முயற்சி செய்யணும். மக்களோட மனங்களில் மாற்றம் பெறணும். பாடசாலை கல்வியில் இருக்கிற முன்பள்ளி மாணவர்களிலிருந்து ஊழல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அது அப்படி வந்தால் தான் நாங்கள் சிங்கப்பூர் போன நாளில் வரலாம். மற்றபடி ஒரு 3 நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லி போட்டு ஜனாதிபதியாக வந்து ஊழலை ஒழிக்கிறது வந்து மிக கஷ்டமானதுன்னு சொல்லி அவைக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்போ இது வந்து நாங்கள் எல்லாருமாக இணைஞ்சு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். மற்றது வந்து இறுதியாக இந்த இன்னொரு விஷயத்தை வந்து இதில் நான் சொல்லிவிட்டு கடைசியாக முடிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். இந்த முறை ஜனாதிபதி வேட்பாளர்களில் வந்து பெண்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து வரையில. அப்போ ஒரு நார்மலாகவே இருக்குது, 3 ஒரு பகுதியாக அது வந்து பெண்கள் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தப்படணும். பிரதேச சபை எலெக்ஷன்லேருந்து மாகாண சபையிலிருந்து எல்லா ஆட்சியிலையும் வந்து இருக்கணும். பெண்களுக்கு வந்து சமத்துவம் இருக்குது. அதை இலங்கையை பொறுத்தவரையில் வந்து பெண்களுடைய கல்வி வந்து மிகவும் கூடி இருக்குது. 99% மேற்பட்ட பெண்கள் வந்து குறைஞ்ச கல்வி தரத்தை கொண்டிருக்கிறார்கள். அப்போ பெண்கள் வந்து இந்த ஆட்சியில் ஈடுபடையில்லை, ஆட்சி அமைக்கிறதுல வரையில்லைன்னு சொல்லி ஒரு கவலையான விஷயம். அப்போ நாங்கள் அதில் எதிர்பார்க்குறது என்னென்னு சொன்னால், பெண்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஜனாதிபதியாக போட்டியிடாட்டியுமே ஆட்சியை தீர்மானிப்பதில் வந்து பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கலாம். அதாவது வந்து வாக்குரிமை, அதாவது வந்து இந்த பெண்கள் மட்டுமில்லை எல்லோருமே வந்து இந்த முறை வாக்குரிமையை முழுவதாக பாவிக்க வேண்டும். வாக்கு எவ்வாறு இடுவது என்பதை சாதிக்க அவர்கள் உங்களுக்கு சொல்லி முடிப்பார். அப்போ இதில் நாங்கள் கேட்டுக்கொள்வது வந்து வாக்குகளை ஒருவருமே வீணாக்காமல், அன்றைக்கு பஞ்சியாக இருக்குது நித்திர வருதுன்னு சொல்லியிருக்காமல் எல்லோரும் போய் வாக்குகளை நாங்கள் போடணும். வாக்கு எங்களுடைய உரிமை. இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் வந்து ஒரு வாக்கு கூட ஜனாதிபதியை தீர்மானிக்கிறதுக்கு வந்து பங்கு வகிக்கலாம். ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு ஒன்றுமே சொல்லலாம் இருக்குது. ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது, இன்னொரு கருத்து கணிப்பு ரணிலண்டு, இன்னொரு கருத்து கணிப்பு அன்றகுமாரன்னு சொல்லுது, சஜித்தன்னு சொல்லுது. எங்களுக்குள்ளே கணக்கு பிரிவினர் இருக்குது. நாங்கள் தமிழ் பொது வேட்பாளராக்கி இருக்கிறோம். அப்போ வாக்குகள் உடைஞ்சு சிதறி போகிற சந்தர்ப்பங்கள் இருக்குது.
அப்போ நாங்கள் ஒவ்வொரு வாக்கையுமே இதண்டு எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதை வந்து இதை வச்சு செய்யணும். சுருக்கமாக ஒரு விடயத்தை சொல்லலாம். என்னென்னு சொன்னால், சில வழியில் நாங்கள் இவ்வளோ நேரம் கதைச்சு உங்கள்கிட்ட இருந்த அரசியல் அறிவை குழப்பிட்டமோ தெரியல, குழம்பினா பரவாயில்லை. இறுதியாக முடிவெடுக்க வேண்டியது உண்மையிலேயே நீங்கள் ஒவ்வொரு பொதுமகனும் தனக்கு உள்ள அறிவை கொண்டு, தான் வாசித்த அறிவை கொண்டு, கேட்ட அறிவை கொண்டு எது சரிப்பில்லை என்று சொல்லி உள்ள அவ்வளோ பேருக்களை நல்ல ஒரு ஆளை தெரிவு செய்யலாம் முடிய 100% நல்ல ஒரு ஆளை தெரிவு செய்கிறது சாத்தியம் இல்லை. அப்போ அதை வந்து நீங்கள் யோசிக்கணும். குறிப்பாக இளைஞர்கள், நாங்கள் கட்டாயம் எதிர்பார்க்குறது 18 வயசுக்கு மேற்பட்ட இளைஞர்கள், 23 வயசு, 24 வயசு, 25 வயசு, நீங்கள் வந்து அரசியலை தீர்மானிக்கிறதுக்கு உண்மையிலேயே நீங்கள் ஈடுபடணும். இது பல நாடுகளில் வந்து பல மாற்றத்தை ஏற்படுத்த துவங்கிவிட்டது. அப்பொழுது வந்து உங்களுடைய விருப்பப்படியே இந்த ஆட்சிகள் வந்து அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நீங்கள் வாக்களிக்காமல் இருந்தால் முதியவர்கள் தங்களுக்கு இருக்கிற மட்டான அறிவை கொண்டு சில இன ரீதியான மொழி ரீதியான பாகுபாடுகளை மட்டும் வைத்துக்கொண்டு சில வாக்குகள் அளிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இளைஞர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய அபிவிருத்தி, நாட்டின் அபிவிருத்தி, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய கல்வி, நீங்கள் உலக நாடுகளுடன் எவ்வாறு போட்டி போட்டு ஈக்குவலாக சமத்துவமாக வருவதற்காக இலங்கையை எவ்வாறு கொண்டு போகலாம் என்பதை நினைத்து உங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். வாக்களிக்கும் முறையை பற்றி சிறிய விளக்கத்தை சாதிக் அவர்கள் வழங்குவார். இந்த முறை எலெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு மும்முனை போட்டியாக தான் பார்க்கப்படுகின்றது. எனவே அந்த இரண்டாவது விருப்பு வாக்கு என்பது சில சமயங்களில் பெரும்பாலான சமயங்களில் செல்வாக்கு செலுத்த போகின்றது. எனவே வாக்கு இடுவதற்கான அடிப்படை வந்து ஒன்று புல்லடி அல்லது 1, 2, 3 என்று இடுவது. இரண்டையும் சேர்த்துட முடியாது. புல்லடி அடித்து விட்டு இலக்கங்களை போட முடியாது. அதே போன்று இலக்கங்களில் போட்டால் நீங்கள் புல்லடி அடிக்க முடியாது. 2இல் 1 தான் செய்ய வேண்டும். நீங்கள் ஒரே ஒருவருக்கு தான் வாக்களிக்க போகின்றீர்கள் என்றால் எந்த பயமும் கிடையாது, புல்லடியை விட்டுவிடலாம். அல்லது நீங்கள் 1ஐ மாத்திரம் எழுதிவிடலாம். அதுக்கு முன்னால் 1 என்று போடலாம், அவ்வளோதான். 2, 3 உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் 2 பேருக்கு அல்லது 3 பேருக்கு முதலாவது நீங்கள் ஒருத்தருக்கு போட்டு விருப்பம், 2வது விருப்பம், 3வது விருப்பம்னு சொல்லி போட்டு நீங்கள் போடலாம். அதில் பிரச்சனை இல்லை. உதாரணமாக முதலாவது விருப்பம் ஏ என்றவருக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அவருக்கு நிறைய 1, 2வது விருப்பம் யாருன்னா அவருக்கு நிறைய 2, 3வது விருப்பம் 3, இவ்வளவு தான். ஏனென்றால் இந்த தேர்தலில் ஜனாதிபதியாக வேண்டுமாக இருந்தால் அளிக்கப்படுகின்ற வாக்குகளில் 50% விட ஒரு வாக்கு ஓடெடுக்க வேண்டும். இதுதான். ஆனால் தான் இப்படி வந்தால் தான் ஜனாதிபதி ஆகலாம். 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரே அளவான வாக்குகள் எடுத்தால் ஒருத்தரும் 50% தாண்ட முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் முதல் 2 எடுக்கின்ற வாக்கு 1, 2, அதாவது கூடுதலாக எடுக்கிற முதலாவது எல்லா வாக்கையும் முதலாவது ப்ரிஃபரன்ஸ் வாக்கு, முதலாவது வாக்கு எண்ணி அதில் முதலாவது 2வது வருவார்கள் தானே, இவர்கள் 2 2வது அல்லது 3வது தெரிவை வச்சுத்தான் கடைசியாக முடிவெடுக்கப்படும். அவை முதலாவது 2 பேரும் வந்தவங்கள்ட அந்த முதல் ஏயும் பின்னு வைங்களேன், அவங்க 2 பேருக்கும் எவ்வளவு 2வது வாக்கு அல்லது 3வது வாக்கு கிடைச்சிருக்கின்றது எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் கூட்டித்தான் கடைசியாக ஜனாதிபதி தெரிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஆகவே அவதானமாக இருக்க வேண்டும். 1 புல்லடி மாத்திரம் முடிந்தது. அப்படி இல்லைன்னா 1, 2, 3 என்று நீங்கள் விரும்பிய வேட்பாளர்களுக்கு உங்கள் விருப்பப்படி நீங்கள் 1, 2, 3 என்று இடுவது தான் தேர்தலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற முறை. எனவே நாங்கள் எங்களுடைய கலந்துரையாடலை இத்துடன் நாங்கள் முடித்துக்கொள்ளலாம். மக்கள் வந்து வாக்களிப்பில் கட்டாயம் கலந்து கொண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி எங்களுடைய நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற பெரிய ஒரு பணியை வந்து மக்கள் செய்ய வேணும். ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்கணும். அதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி விடுமுறை எடுக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அண்மையிலேயே போஸ்டர்ஸ் ஃபேஸ்புக்கில் எல்லாம் தேர்தலைக்கெல்லாம் போட்டுக்கொண்டிருக்குது. அதாவது வந்து தனியார் துறையினருக்கும் விடுமுறை இருக்கின்றது, அரசு துறையினருக்கும் விடுமுறை இருக்கிறது. தபால் மூலம் வாக்களிப்பவர்கள் வாக்களித்து விட்டார்கள். தேர்தல் கடமையில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் தபால் மூலம் வாக்களித்திருப்பார்கள். மிகுதி அனைவருமே நீங்கள் வாக்களிக்கணும். உங்களுடைய போக்குவரத்து வசதிகளை உங்களுக்கு இயலாத பட்சத்தில் வந்து உங்களுடைய பிரதேசத்தில் உள்ள அரசு அலுவலரை தொடர்பு கொண்டு அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் எல்லோரும் நல்ல ஒரு சுபீட்சமான ஒற்றுமையான இலங்கை தீவு வளர்ச்சி மிகுந்து உலகத்திலே ஒரு அபிவிருத்தி அடைந்த நாட்டுக்கு சமனாக வளர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு எங்களுடைய கலந்துரையாடலை முடிக்கின்றோம். நன்றி. மீண்டும் புதிய ஜனாதிபதியின் தலைமையின் கீழ் மீண்டும் நாங்கள் சந்திப்போம். நன்றி.